அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 806. சார் இன்னைக்கு ஸ்ரீதரன் சார் தான் வழக்கம் போல பேச போறாங்க. சன்லைட் அண்ட் இட்ஸ் கலர், இதுதான் இன்னைக்கு டாபிக். ஒரு ஓவர்வியூ. போன முறை சன்னை பத்தி பேசினாங்க, டீட்டெயில்டா சன்னை பத்தி பேசினாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுல இருந்து நம்ம சன்லைட்டு, அதுல இருந்து வர கலர்ஸ், இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், படிக்காதெல்லாம் ஒண்ணுங்கிறது. பட் அதுல இன்னும் டீட்டெயிலா எப்படி வருது அப்படின்ற இதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். சின்ன வயசுல படிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டா மறந்துட்டோம் வச்சுப்பேன். அப்போ நம்ம இன்னைக்கு ரீகலெக்ஷன் பண்ணும் போது நமக்கு நிறைய கலர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மட்டும் வராது, சிந்தனைகளும் வேற மாதிரி போவோம். நம்ம அந்த கோணத்துல சிந்திக்க தோணுன்றதுதான் தோணுது. பார்ப்போம் ஸ்ரீதர் சார் என்ன சொல்றாங்க. இந்த மேடை ஸ்ரீதர் சார் அவருக்காக நீங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஓகே, இந்த டாபிக் நம்ம சார் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. பேர் என்ன? சிவகுமார் சார் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. எப்படி டிஃப்ரெண்ட் கலர் வருது, ஏன் அந்த மாதிரி வருதுன்னு கேட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சரி, ஐ தாட் ஐ வில் கிவ் அ ஸ்மால் ப்ரெசன்டேஷன் ஆன் த சன்லைட் அண்ட் இட்ஸ் கலர்ஸ் அப்படி போட்டுட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறான்னு இந்த சப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணேன் நான். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் சன்லைட் கலராக இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் ஜென்ரலாக இப்போ ஆஸ்ட்ரோனாட்ஸ் மேலே போய் ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா சன்னு கலர்லெஸ் ஒயிட்டாக தான் தெரியும். இதை மேலே பார்த்தோம்னா பாருங்க, ஆக்சுவலாக நம்ம நார்மலாக இருக்கிற டயத்தில் பார்த்தோம்னா சன்னு பார்த்தா ரெட்டாக இருக்கும், வேரியஸ் கலர்ஸ் இருக்கும். அதனால் நம்ம நினச்சிக்கோ சன்னு எப்போவுமே ரெட் கலராக இருக்கும் அல்லது ஆரஞ்சு கலராக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் சன் கலர் ஆக்சுவலி இட்ஸ் ஒயிட் கலர் தான். ஸோ மேலே ஸ்பேஸில் போய் இப்போ ஃபோட்டோ எடுத்தோம்னா திஸ் இஸ் ஹவு திஸ் லுக்ஸ். ஓகே, ஸோ ஒயிட்டாக தான் தெரியும். அப்புறம் எப்படி டிஃப்ரெண்ட் கலர் வருதுன்னு பார்த்தோம்னா தென் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ரெயின்போக்கு பார்த்தோம்னா மழை காலத்தில் பார்த்து ரெயின்போ வரும். அதில் யூ கேன் சி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, இந்த கலர் எங்கேருந்து வருதுன்னா அது ஒயிட் கலர்லேருந்து தான் வருது. அப்போனா ஒயிட் கலர் கன்சிஸ்ட் ஆஃப் விப்ஜேஆர் 7 கலர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பட் அது எதனால வருது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் யூ கெட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதுதான் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு பி நோட்டட். இப்போ ஸ்பேஸில் இருந்து நம்ம இஃப் யூ ரன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எடுத்தோம்னா அப்படிங்கிறது என்னன்னா அது ஏதாவது கலர் வருதா, என்ன மாதிரி கலர் வருது, அதனுடைய வேவ் லென்த் என்னென்ன ஸ்பேஸ் எடுத்தோம்னா திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சி. ஒரு 450 ஒரு 700 வரைக்கும் யூ கேன் சி சம் கலர்ஸ். ரெட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், இந்த பக்கம் பார்த்தோன்னா இண்டிகோ கலர், ப்ளூ கலர் இருக்கும். அது மட்டும்தான் தெரியும் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிறப்ப. மிச்சம் இருக்கிற ஜோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டு 2000 வேவ் லென்த் வரைக்கும், நானோமீட்டர் வரைக்கும் மற்ற லெஃப்ட் சைடு சரி, ரைட் சைடு ஆல் வில் பி பிளாக். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் கண்ணுக்கு தெரியுற கலர் மாதிரி வருது, மிச்சம் எல்லாமே கலர்லெஸ் பேசிக்கலி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் தெரியுது வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன. ஏன்னா அந்த எல்லா கலர் பேட்டர்ன், ஒய் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் கம்மிங், சன் ரைஸ் ஆகும் சரி, சன் செட் ஆகிறப்போ சரி, when the sun is and our head இருக்கிறப்போ சரி, நார்தர்ன் லைட்ஸ் போனோம்னா டிஃப்ரெண்ட் கலர் வருது. எல்லாத்துக்கும் மூல காரணம் the characteristics of the waves. அந்த வேவை கேரக்டரைஸ் பண்றதுக்கு நம்ம எப்படி வெயிட்டை சொல்றதுக்கு கிலோகிராம் சொல்றோம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் போடுறதுக்கு கிலோமீட்டர்னு சொல்றோம். அது மாதிரி வேவை கேரக்டரைஸ் பண்றதுக்கு people given the terminology wavelength or wave number இல்லது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேவ் லென்த்னா என்னன்னு பார்க்கலாம். வேவ் லென்த்ங்கிறது இஃப் யூ எப்பவுமே வேவ் இட் கோஸ் லைக் a சைன் கர்வ். நம்ம ஹார்ட் போற மாதிரி சைன் கர்வ் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். the distance between the two top portions they called trough, crest, இல்லாட்டி the distance between the bottom two, that is called crest அப்படிம்பாங்க. ஸோ டாப் போர்ஷன் கன்சிக்யூட்டிவ்ல எடுக்கிற டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த்னு பேரு. That is normally called lambda அப்படிம்பாங்க. That is represented in meter or nanometer. மீட்டருங்கிறது வேவ் லென்த் ரொம்ப பெருசா இருந்தா மீட்டர்னு சொல்லுவோம், ரொம்ப கம்மியா போக நானோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இட் கம்ஸ் இன் நானோமீட்டர். அப்படின்னா வேவ் லென்த் ரொம்ப
மிடில் வேவ் லென்த் தான். அவுட் ஆஃப் த வேவ் லென்த் ஃப்ரம் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் கண்ணுக்கு தெரிகிறது. ஸோ இப்போ இதுல வந்து லாங் வேவ் லென்த்னு போட்டிருக்கோம், ஷார்ட் வேவ் லென்த் போட்டிருக்கோம். லாங் வேவ் லென்த்னு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும். Distance between the two peaks will be higher. Shorter wavelength என்னன்னா distance between the two peaks, adjacent peaks will be lower. அது short wavelength. இதுல என்ன பியூட்டி அப்படின்னம்னா லாங் வேவ் சொல்றப்ப it has got lower frequency, the ability to penetrate, ability to travel fast, அதுதான் frequency factors. வேவ்லென்த் அதிகமாச்சுன்னா frequency கம்மியாகுது. வாட் இஸ் frequency? frequencyங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ஆர் பர் யூனிட் டயத்துல வர்றதை பார்த்தா ஃப்ரீக்வன்சின்னு பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் வேவ்ல வந்து ஃப்ரீக்வன்சி கம்மி. ஏன்னா இப்போ ஒரு கோடு போட்டோம்னா 2 தான் இருக்குது. ஆனால் ஹையர் ஃப்ரீக்வன்சி என்ன, ஷார்ட்டர் வேவ்ல வந்து இட் ஹஸ் காட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அதே 2 கோடு போட்டோம்னா யூ ஹவ் காட் 3 பீக்ஸ் வரும். ஸோ அதனால லாங்கர் வேவ் லென்த்தாக இருந்ததுன்னா லோவர் ஃப்ரீக்வன்சி மெட்டீரியல், ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருந்ததுன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி பேட்டர்ன் அர்த்தம். ஸோ இங்கே அந்த சில பக்கத்தில் அட்ஜஸ்டாக பார்த்தீங்கன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய வேவ்ஸ் இருக்கும் பர் யூனிட் டயத்தில். பட் லாங்கர் வேவ் லென்த்தில் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சி, த நம்பர் ஆஃப் சைக்கிள் தட் பாசஸ் பர் கிவன் டைம் வில் பி வெரி லெஸ். இந்த வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சி என்ன மேட்டர் அப்படின்னா we can see in the later portion in fact. ஓகே, இது ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. விசிபிள் லைட் எங்கிருந்து வருது, அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்கிறோம். விசிபிள் லைட் இஸ் த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல. அது வந்து கண்ணுக்கு தெரிகிற போர்ஷன் என்ன இருக்கணும்னா அதனுடைய வேவ் லென்த். இப்ப நான் சொன்னோம் இல்லையா, வேவ் லென்த் தான் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு. அது வந்து ஒரு 400 இருந்து 750 நானோமீட்டர் வரைக்கும் தான் வர்ற லைட் மட்டும் தான் நமக்கு வந்து விசிபிள் லைட். அது மட்டும் தான் அந்த கலர் நமக்கு தெரியும். மிச்சமெல்லாம் தெரியவே தெரியாது. அதுதான் நம்ம முதல்ல காமிச்ச அந்த இதுல பார்த்தோம் இல்லைங்களா, அதே இதுதான். 400 இருந்து அபவுட் 750 வரைக்கும் தான். ஈவன் ஸ்பேஸ்ல போய் எடுத்தாலுமே யூ வில் கெட் த கலர்ஸ். ரிமைனிங் லெஃப்ட் சைடு லெஸ் தென் 450 ஆகட்டும், மோர் தென் லெட் அஸ் சே 780 ஆர் 790க்கு மேல போனோம்னா அது கலரே தெரியாது. அப்படின்னா அந்த பர்டிகுலர் போர்ட் தான் விசிபிள் லைட். விசிபிள் லைட் போர்ஷன் இஸ் ஒன்லி வெரி வெரி பார்ட் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ஸ் தெரியும் இந்த ஏர்ல. அதே சமயத்துல வந்து ட்ரை ஏர்ல பார்த்தோம்னா வேற சவுண்ட் வந்து ஒன்லி 343 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நவ் ஸ்பீடு வந்து when it reaches in வாட்டருக்குள்ள போறப்ப இட் ரெடியூஸ் ஆகுது. என்ன ரெடியூஸ் ஆகுது? 2.25 × 10⁸ ஆகுது. அதே மாதிரி கிளாஸ் வழியா போறப்ப 2 × 10⁸ மீட்டர் பர் செகண்டா மாறுது. வேற ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அஃப்கோர்ஸ் ஏர்ல வந்து கம்மி 343. அது ஆனால் வாட்டர்ல போறப்போ சரி, அயன்ல போறப்போ சரி, அது வந்து அதிகமா இருக்குது. அதனாலதான் நம்ம ரயில்வே ட்ராக்ல வந்து நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ரொம்ப தூரத்தை தண்ணி வந்த ட்ரெயின் வந்தா கூட when you put your ear, you can hear the sound. ஏன்னா sound travels faster in medium like iron than in the water or in the air. ஓகே, இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற பார்த்தோம் நம்ம ஒரு பர்டிகுலர் ரேடியேஷன் 400 நானோமீட்டர்ல இருந்து 750 வரைக்கும் தான் கண்ணுக்கு தெரியறத வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து நம்ம ஐசக் நியூட்டன் தான். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஸ்டூடெண்ட் அங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா இருக்கிறப்பவே he was very curious in many respects. அது எஸ்பெஷலி இந்த மாதிரி கிராவிட்டி சரி, லைட்டு சரி, இதுல எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ரூம்ல இருக்கிறப்போ அந்த ரேஸ் வந்திருக்குது. ரேஸ் வந்த உடனே அது ஆஃப்கோர்ஸ் செவுத்துல பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல யூ குட் see some differences. கண்ணாடி வச்சு பார்த்தாரு, அப்புறமேல ஸ்மால் பிரிசத்தை வச்சு பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே தென் he got that விப்ஜேஆர் 7 கலர்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆகி வருது. இது வந்து he discovered it in 1665, ஆல்மோஸ்ட் பாருங்க 350 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. and he is the first person named this process called dispersion அப்படின்னாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, dispersion is the phenomena in which a ray of light splits into the constituent colors. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்ப 350 இயர்ஸ் ஆன டிஸ்கிரிப்ஷன் ஈவன் டுடே நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தோம்னா அதே டெஃபினேஷன் ஸ்டில் தி மெயின்டைன். ஏன்னா எக்ஸாக்டா இட் கிவ்ஸ் த மீனிங். ஓகேவா, ஒரு சிங்கிள் ரே கலர் வந்து பிரிசஸ் வழியா போனோம்னா
it disperses into its constituent colors. ஸோ அப்போ சன்லைட் வந்து மேலே நம்ம ஆஸ்ட்ரானஸ் பார்க்குறப்போ ஒயிட்டாக இருக்குது, அதை வந்து நம்ம பிரிசம் வழியாக அனுப்புறப்போனா அது வந்து இட் கிவ்ஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் கலர்ஸ் which are basically 7 colors of having different wavelength. ஸோ இதில் பார்த்து விப்ஜிஆர்னு சொல்லுவோம். அந்த விப்ஜிஆர்ல வந்து பார்த்தோம்னா the lowest இது will be 400 நானோமீட்டர், அதான் வயலட், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் கிரீன், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட் வந்து 750 நானோமீட்டர்ஸ். ஸோ வயலட்டுங்கிறது வந்து ஷார்டஸ்ட் வேவ் லென்த், ஷார்டஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கிறனால ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி ஹை. ஸோ அது மீன் இட் கேன் மூவ், இட் கேன் பெனட்ரேட் அண்ட் இட் கேன் டிஸ்பிளே இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ரெட் வந்து லாங்கர் வேவ் லென்த் இருக்கிறதுனால அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப ஆல் அவர் வேர்ல்டு த சயின்ஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் திஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். இட் ஒர்க்ஸ் இன் மெனி வேஸ். இப்ப நம்ம யூ கேன் நேம் எனி ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுலையுமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இல்லாம எதுவுமே நடக்காது. இது ஐ திங்க் ஐ வில் see the next slide. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல காமிக்கிறேன், காமா ரேன்னு போட்டிருக்கிறோம். அந்த காமா ரேஸ் தான் வெரி ஷார்டஸ்ட் வேவ் லென்த். ஓகே, அண்ட் ஹாஸ் காட் வெரி ஹை எனர்ஜி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் வர்றது எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட் வேஸ், அதுக்கப்புறம் தான் அந்த விசிபிள் தான் பிட்வீன் 400 to 750 நானோமீட்டர். அதுக்கப்புறம் வர்றது இன்ஃப்ராரெட், அப்புறம் மைக்ரோவேவ், அப்புறம் ரேடியோ வேவ்ஸ். ஸோ காமா ரேங்கிறது வந்து வெரி ஷார்டஸ்ட் வேவ் லென்த். ரேடியோ வேவ்ங்கிறது வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த். அதனாலதான் நம்ம வந்து ரேடியோ வேவ் இங்க மேல ஈவன் டிராவல் பண்ணா கூட யூ கேன் ஏபிள் டு ஹியர் த்ரூ ரேடியோஸ். அந்த காலத்துல ரேடியோல யூஸ் பண்ணாங்க பியூர்லி பிகாஸ் ரேடியோ ஹஸ் காட் அ வெரி லாங் வேவ் லென்த், வெரி வெரி லோ ஃப்ரீக்வன்சி, வெரி வெரி லெஸ் எனர்ஜி. அதனால இன்டர்ஃபரன்ஸ் வில் பி ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதனால இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். அதே சமயத்துல காமா ரேவும் சரி எக்ஸ்ரேவும் சரி, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் வெரி ஷார்ட் லென்த், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெனி பர்பஸ். எல்லாத்துக்கும் தெரியும் எக்ஸ்ரே இஸ் யூஸ்டு இன் மெடிசன். அதே மாதிரி காமா ரேஸ் ஆர் யூஸ்டு இன் தி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இன் ஃபேக்ட். ஓகே, சம் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிஸ்டத்தில் அப்ளிகேஷன் ஸ்பெக்ட்ரத்தில் அப்ளிகேஷனை பார்த்தோம்னா, ஆஸ் வி டிஸ்கஸ்ட், வேவ் லென்த் இஸ் மெஷர்ட் இன் நானோமீட்டர். நானோமீட்டருங்கிறது வந்து வெரி ஸ்மாலஸ்ட் போர்ஷன். ஸோ இட் இஸ் பேசிக்கலி இட்ஸ் மெஷர்ட் இன் மீட்டர். மீட்டர் வில் பிகம் நானோமீட்டர். ஏன்னா மீட்டருங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், ரேடியோ வேவ் பார்த்தோம்னா அதனுடைய வேவ் லென்த் வந்து 100 மீட்டருங்கிறான். 100 மீட்டருங்கிறது ஜஸ்ட் லைக் யுவர் பில்டிங்ஸ் ஹைட் சைஸ் மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த டவரு அதெல்லாம் பண்ணுறது. தென் ரேடியோ வேவ்ஸ், தென் டிவி வேவ்ஸ், தென் பிகம் ரேடியோ வேவ்ஸ். இப்போ ரேடியோ இந்த 100 மீட்டர் வந்து இஸ் த ஒன் ஃபார் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ரேடியோ வேவ்ஸ் இஸ் 1 மீட்டர். அதுக்கப்புறம் ரேடார் வந்து 1 சென்டிமீட்டர் வேவ்ஸ். அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் வந்து 0.1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் மேலும் வர்றதுதான் நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம் விச் இஸ் பிட்வீன் 400 to 750 நானோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அப்புறம் காமா ரேஸ். இந்த எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.01 நானோமீட்டர், காமா ரேஸ் வந்து 0.01 நானோமீட்டர். அதனாலதான் எக்ஸ்ரேவும் சரி காமா ரேஸும் சரி, ஈவன் அல்ட்ரா வயலட் ஆல்சோ வெரி லெஸ். இந்த ரேஸ் எல்லாம் நம்ம உடம்புல டைரக்டா பட்டதுன்னா the body will get burnt. இப்போ எக்ஸ்ரே பட்டதுன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், செல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். காமா ரேஸ் பட்டதுன்னா அவ்வளவுதான், பாடி வில் ஜஸ்ட் கொலாப்ஸ். ஸோ அதனால இது பிகாஸ் வேவ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டு, அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகம், பிளஸ் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறனால தேர் ஆல் ஹைலி எனர்ஜெட்டிக் வேவ்ஸ். அதனால தான் நம்ம வந்து ஈவன் நார்மலாக வெளியே போகிறப்ப கூட யூவி ரைட் டேரக்டாக படக்கூடாது, உடம்ப பார்த்துக்கணும். பட்டுதுன்னா keep exposing the body on even ultraviolet rays பண்ணா கூட the cell get damaged. When the cell get damaged, then naturally so many complications in terms of health factor comes into picture. The gamma rays போட்டிருக்கிறேன் because அது வந்து atomic size சைடில் இருக்குது. It is useful for all our radioactive reactions, nuclear reactions. X-rays are used in many respects and ultraviolet rays also for many respects. Infrared rays are used for all your instrument purpose and then determination of structures and all those things. Radio waves are used for multi-purpose. நம்ம ரேடியோ சரி, ரேடார் சரி, பிளஸ் டெலிவிஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் ஆகுது. ஓகே, இதுல வந்து இப்போ we have talk about visible spectrum லார்ஜ் பார்த்துட்டோம். மேல இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல வந்து எப்படி கலர் இருக்குன்னு பார்க்கணும்.
இப்போ செகண்ட் கீழே இருக்கிற போர்ஷன் தான் இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ தட் இஸ் பிட்வீன் 400 wavelength 400 நானோமீட்டர் டு 750 நானோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ த லோவஸ்ட் வேவ்லென்த் வந்து பார்த்தோம்னா இண்டிகோ, அதுக்கப்புறமேலு ப்ளூ, இண்டிகோ பிளஸ் பர்பிள் அண்ட் ப்ளூ, அதுக்கப்புறமேலு கிரீன், தென் எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ரெட். ஸோ அப்போ என்ன இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த ரெட்டுங்கிறது வந்து தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த் அண்ட் வெரி லோ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்ஸ், அண்டு இண்டிகோ, ப்ளூ அதெல்லாம் வந்து ஷார்டஸ்ட் வேவ் லென்த். இந்த வேவ் லென்த்னால எப்படி கலர் மாறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஐ சம்மரைஸ்ட் இன் டேபிள் ஃபார் கன்வீனியன்ஸ் சேக். விப்ஜிஆர்னு போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தோம்னா வயலட் தான் ரொம்ப கம்மி, 380 to 450. எல்லாத்துக்குமே எக்ஸாக்டா ஒரு நம்பர் கிடையாது. இட் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஜோன்ஸ் பேசிக்கலி. ஸோ வயலட் 380 to 450, இண்டிகோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஆரஞ்சு ஒரு ரேஞ்ச் இருக்குது, கீழே ரெட் பாருங்க, ரெட் வந்து 625 to 740, வயலட் வந்து 380 to 450. ஐ ஹவ் given in terms of frequency just for the comparison sake. அப்ப பாருங்க, வயலட்டினுடைய frequency almost 790 frequency, whereas ரெட்டினுடைய frequency only 400, almost half of the things தான் வருது. அப்ப எனர்ஜி ஃபேக்டர் பார்த்தோம்னா இந்த வயலட்டினுடைய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மி, ஐ மீன் வயலட் எனர்ஜி ரொம்ப அதிகம், வயலட் வேற ரெட்டினுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ரெட்டினுடைய எனர்ஜி ரொம்ப கம்மி, சாரி. ஸோ இது வந்து சேம் அதே ஃபினாமினா தான். என்ன போட்டிருக்கு அப்படின்னம்னா, மேலே இருக்க ரேடியோ வேவ்ஸு, அதுக்கப்புறம் மைக்ரோ வேவ்ஸ், அப்புறம் இன்ஃப்ராரெட்டு, விசிபிள், அப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்புறம் எக்ஸ்ரே, காமா ரேஸ். ஸோ மேலே இருக்கிறது வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த் ரேடியோ வேவ்ஸு, காமா ரே ஷார்டஸ்ட் வேவ் லென்த்து, மேலே இருக்கிறது வந்து வெரி லோ ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி, கீழே இருக்கிறது வந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. நான் இதை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் வழியாக ப்ரிசம் வழியாவோ அதை போட்டோம்னா you can see the colors. எல்லா பக்கம் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி போகிற கான்ஸ்டன்ட் கலர் வர்றப்ப இன்வேரியபிளி வந்து எது வந்து வேவ் லென்த் கம்மியாக இருக்கோ அது வந்து இட் பென்ஸ் ஃபாஸ்டர், இட் ஸ்கேட்டர்ஸ் ஃபாஸ்டர். அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர் பாரு 450 அந்த ஜோன்லாம் ஃபர்ஸ்ட் கீழே இறங்கிடுது. எது வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த்தோ அது வந்து இட் டஸ் நாட் டிஸ்பர்ஸ் ஆர் டஸ் நாட் பெண்ட் ஆகிறது இல்லை, அதனால இட் கோஸ் அப் இன் ஃபேக்ட். ஸோ திஸ் ஷோஸ் சடன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா இந்த ப்ராசஸ்னால தான் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வி அப்சர்வ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், சீலிஸ் ஏரி, நார்தர்ன் லைட்ஸ் ஏரி, சன்செட்டு, சன்ரைஸ், எல்லாத்துலையும் இந்த வரதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ ஆல் திஸ் மெயின் ரீசன் டிபெண்டிங் அப்பான் திஸ் பர்டிகுலர் திங், வேவ் length is a very characteristic thing in fact. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு சன் கலர் கிடைக்குது அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னம்னா, இட்ஸ் வெரி கிளியர் தட் சன் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ஒயிட், பட் இட் இஸ் நாட் ஆல் த டைம் ஒயிட். When you see the sun being white only at very far distance, when you travel towards them, then you can see. But when you come down to our atmosphere, then you see different colors and different time intervals, timings-ல பார்ப்போம். எதனால இப்படி வருது? We can see this. ஓகே, இது ரொம்ப ஃபுல்லா போகல விரும்பல. பட் ஜென்ரலா என்ன அப்படின்னம்னா, நமக்கு வந்து போன தடவை நம்ம ஞாபகம் சொன்னோம், நான் சன் இஸ் அவே ஃப்ரம் த எர்த் ரன்னிங் இன்டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ். நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து பார்த்தோம்னா, மேல பார்த்தோம்னா நிறைய லைக் யூ ஹேவ் காட் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அது இல்லாம நிறைய இம்ப்யூரிட்டிஸ், ஃப்ளோரின் இருக்கும், மீத்தேன் கேஸ் இருக்குது, பிளஸ் அது இல்லாம சம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்கான், ஹீலியம், கிரிப்டான், இந்த மாதிரி இனர்ட் கேஸஸும் இருக்குது. ஸோ இப்போ சன் அங்கிருந்து வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா, எப்படி நம்ம வந்து சன் வந்த உடனே அது பிரிசத்து வழியா போகுது, பிரிசத்து வழியா போனா இட் ஸ்கேட்டர்ஸ் லைட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் when the sun rays are coming from the sun, atmosphere வர்றப்ப it is touching all these elements. ஆக்சிஜன் டச் பண்ணும், நைட்ரஜன் டச் பண்ணும், இம்ப்யூரிட்டி டச் பண்ணும். இதை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இட் கெட் ஸ்கேட்டர்ட். அப்போ ஸ்கேட்டர் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, எது வேவ் லென்த் அதிகமாக இருக்குதோ, எது வேவ் லென்த் கம்மியாக இருக்கோ, டிபெண்டிங் அப்பான் த ஃப்ரீக்வன்சி, அது வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, அதனால தான் நம்ம பார்த்தோம்னா we see different lights for sunset ஆகும் சரி,
சன் ரைஸ் ஆகும், சன் இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டேன், சென்னு போட்டேன் நான், சன் ரைஸ் ஆனாலும் சரி. இன்ஃபேக்ட் இப்ப என்ன ஜென்ரலா நம்ம ஷார்டர் வேவ் லென்த் நமக்கு தெரியும், ப்ளூ கலரும் வயலட் கலரும் ஷார்டர் வேவ் லென்த். ஸோ ஷார்டர் வேவ் லென்த்தா இருந்ததுன்னா நார்மலா அது ஸ்கேட்டர்ஸ் மோர் தென் அதர் கலர்ஸ். அப்ப ப்ளூவும் வயலட்டும் ஒரு ஃபாஸ்டா ஸ்கேட்டர் ஆகும். வேறஸ் ரெட் இருந்தோம்னா லாங்கர் வேவ் லென்த் இட் ஒன்ட் கெட் ஸ்கேட்டர், இட் டேக்ஸ் வெரி லாங் டைம். ஓகே, இப்ப சன் நம்ம மேல ஓவர் ஹெட்டுக்கு மேல இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சன்ரேஸ் வந்து இருக்கிற இம்பியூரிட்டிஸும் சரி அல்லது மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் டச் பண்றப்ப இட் இஸ் கால்டு ஸ்கேட்டரிங் அண்ட் இட் இஸ் கால்டு இன்டர்ஃபரன்சஸ். எதுக்கு இன்டர்ஃபரன்ஸ் வருதுன்னா, இட் இஸ் இன்டர்ஃபியரிங் த சன் ரேஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. அது டைரக்டா பார்த்து வராம தடுக்குது. ரெண்டாவது வந்து இட் கெட்ஸ் இன்டர்ஃபியர்ட். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இட் ஸ்பிளிட் இன்டு த கான்ஸ்டிட்யூவன்ட் கலர்ஸா மாறுது. ஸோ அப்ப என்ன ஆகுது, சன்னு மேல் இருக்கிறப்ப அதனுடைய ஏர் டிராவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ வந்து இட் ஹிட்ஸ் த மாலிகுல் அண்ட் டஸ்ட். அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, டிஸ்டன்ஸ் கவர் வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த ப்ளூ லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ப்ளூ லைட் வந்து ஸ்கேட்டர் மோர் தென் த ரெட். அப்படி இந்த ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகிறதுனால நம்ம ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ, வேறஸ் ரேஸ் ஆஃப் த சன் பிகம்ஸ் எல்லோ. இப்போ நம்ம கீழே பார்த்தோம்னா ப்ளூக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லோ வரும். ஃபர்ஸ்ட் இண்டிகோ, வயலட்டு, ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோ வந்துடும். ஸோ அதனால அந்த ப்ளூ கலரும் எல்லோ கலரும் வந்து யூ சீ இட் வென் த சன் இஸ் அண்ட் ஓவர் ஹெட். அதனால தான் மத்தியானம் டே டயத்தில் சரி ஆஃப்டர்நூன் சரி பார்த்தோம்னா யூ கேன் சி ஸ்கை வில் பி ப்ளூ, வேற சன் ஏரோஸ் பார்த்தோம்னா வில் பி எல்லோ கலர் ரேஸ் வந்துகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இதே இது வந்து சன் செட் சன் ரைஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, சன் கம்ஸ் ஃப்ரம் த ஹாரிசன். So that is the farthest distance. அப்போ வந்து light has to travel longer. So distance traveled also longer through the atmosphere. அப்போ வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா, மோர் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த மோர் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகுனா, ஏன்னா வர்றப்ப இட் வில் கிராசஸ் சோ மெனி மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் வர்றப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் ஆகுமோ, லைக் ப்ளூ வயலட் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். பட் கடைசியில் ஸ்கேட்டர் ஆகாது என்ன அப்படின்னா ரெட். ஸோ அதுதான் நமக்கு வந்து அட் த எண்ட் வந்து சன் ரைஸும் சரி சன்செட்டும் சரி வி கேன் சி சன் வந்து ரெட்டா தெரியும். ரெட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஆரஞ்சு. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆரஞ்சும் ரெட்டும் நமக்கு வந்து டான்லையும் சரி டஸ்க்லையும் சரி அது வருது. அது ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஒய் டிஃபரெண்ட் கலர்ஸ் வி கெட் in sunset and sunrise, and also in the daytime, in the middle of the daytime also you will get the different colors because of these reasons. In fact, again it is the same thing. Okay, in the now I'm just talking about little bit about scientists because ரேலே அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் 1871ல he was going more details into the scattering. லைட் எப்படி ஸ்கேட்டர் ஆகுது, எதனால ஸ்கேட்டர் ஆகுது, வாட் ஆர் த ரீசன்ஸ் எல்லாம் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னம்னா, he also says that when the sunlight is coming from sun to the atmosphere, it is being hit by molecules or gases of whatever is available like oxygen, nitrogen, எது இருக்கோ அதெல்லாம் ஹிட் ஆகுது. ஹிட் ஆனதுக்கு there is a scattering. Okay, scattering நடக்குது. But he was just wondering why higher wavelength is scattering less and why the shorter wavelengths are scattering more. அப்படி he has done lot of experiments and then he published lot of papers. அதுல வந்து he made up a law. It's called Rayleigh scattering lawன்னு பேரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, இந்த ஸ்கேட்டரிங் வந்து அதிகமா இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா, the scattering depends upon the quantum of scattering of light is inversely proportional to 4th power of its wavelength. அப்ப என்ன, இப்போ வந்து ஸ்கேட்டரிங் குவாண்டம் ஆஃப் ஸ்கேட்டரிங் அதிகமா இருக்கணும் அப்படின்னம்னா இது அதனுடைய வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கணும். அவர் சொல்றாரு வேவ் லென்த் கம்மி மட்டும் இல்ல, 4 times its power, 4th power of வேவ் லென்த் கம்மியா இருக்குன்னா ஸ்கேட்டரிங் அதிகமா இருக்கும். இப்ப அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னம்னா, நம்ம டே டயத்துல வந்து ஸ்கை எல்லாம் பாக்குறோம், ஃபுல்லா ப்ளூ கலர் இருக்குது. தட்ஸ் பியூர்லி பிகாஸ் அவனுடைய லா பிரகாரம் வந்து ப்ளூ வந்து we know it's a lower wavelength, so it gets scattered more. The amount of scattering of light is very high
and it is basically is proportional to, inversely proportional to fourth power of its wavelength. அதனால தான் ப்ளூ கலர் வந்து கம்மியான வேவ்லென்த் எக்ஸ்பொனன்ஷியலி ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு ஒரு லா கொண்டாந்தாரு. That law valid still holds good even today, and that is the reason for the intensity of the colors, intensity of the color on the sky, and also the intensity of the color on the surfaces of water and all those places. In fact, ஓகே, இப்போ நம்ம வந்து சன்னை பத்தி டே டைத்துல வந்து சன்னுடைய கலரை பத்தி பார்த்தோம். சன்செட்ல என்ன கலரு, சன் ரைஸ்ல என்ன கலரு, அதே மாதிரி when the sun is above our head என்ன கலர்னு பார்த்தோம். above our head வந்து basically orange and red. ஹலோ, orange and red, whereas sun above our head orange and red, and sunset sunrise வர்றப்ப பார்த்தோம்னா it is showing a different colors. இப்போ வந்து we know northern lights நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கிறோம். நார்த் போல்ல போனோம்னா we see a color. That color will be totally different from what we normally observe on day to day things. நம்ம டே டு டே பார்க்குற ரெட்டும் இருக்காது, ஆரஞ்சும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப நாட் மச் ஆஃப் ப்ளூ அண்ட் நாட் மச் ஆஃப் இண்டிகோவும் ரொம்ப இருக்காது. ஆனால் வாட் வி சி ஹியர் இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா invariably you can see green color and pink color. Invariably அந்த ரெண்டு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, this is they called aurora display அப்படிம்பாங்க. Okay, aurora itself is called color ன்னு அர்த்தம். They generally they call aurora display. Okay, இது எதனால வந்து நார்த் போல்ல மட்டும் இப்படி வருது, சவுத் போல் இந்த மாதிரி வருமானா வராது. நார்த் போல் ஹெமிஸ்பியர், அந்த கனடா அந்த சைடு சொல்றேன் நான், ஃபின்லாண்டு, அந்த நார்வே, ஸ்வீடன்லாம் இருக்கு. சவுத் போல்ங்கிறது வந்து ஆர்டிக், அண்டார்டிக், அந்த ஆர்டிக் அண்டார்டிக் அந்த சைடு இந்த பக்கம் வராது. we will see the reasons why only the colors or northern lights are appearing only in northern pole அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இப்ப அதுவுமே எப்படி அப்படின்னம்னா, இப்ப நம்ம let us say when you travel to northern pole போனோம்னா you will see different color depending upon the kilometer. இப்ப when the altitude is less than 100 kilometer பார்த்தோம்னா you will see more of pink and dark red கிடைக்கும். Okay, when the altitude is more than 100 to 300 kilometer போனோம்னா you can see total green color கிடைக்கும். When it is more than 300 to 400 kilometer totally red color கிடைக்கும். But still you will get small amount of blue and purple in between அப்படிங்கிறாங்க. இங்க என்ன வாட் ஆர் த ரீசன் அப்படின்னம்னா, அந்த less than 100 kilometer altitude போறப்ப என்ன ஆகுதுன்னா, வாட் எவர் ரேஸ் தட் கம்ஸ் இன் ஃப்ரம் த சன், நமக்கு போன தடவை நம்ம சன் வந்து it gives you solar winds. Solar wind carries very strong ionized particles, and they are all coming with millions and millions kilometer speed. Very ionized particles வரும்னு சொல்றாங்க. இப்ப அந்த வர்ற ionized particles, வர்ற ions, they all will interfere with whatever nitrogen, oxygen available in the northern pole atmosphere, react பண்ணி இந்த பேட்டர்ன் கிடைக்குது. என்ன சொல்றாங்க, ரெட் கலர் வந்து பிரில்லியன்ட் ரெட் கலர் எப்போ வரும் அப்படின்னம்னா, சாரி, இந்த பிங்க் அண்ட் டார்க் கலர் எப்போ வருது அப்படின்னம்னா, at the distance of 100 kilometer from the surface. North altitude 100 kilometer போனோம்னா அந்த பர்டிகுலர் நைட்ரஜன்ல ஹிட் ஆகி you will get pink and red கிடைக்குது. அதே வந்து 100 to 300 kilometer போனோம்னா you will get a total green color கிடைக்குது. That's because of the particles collide with the oxygen molecule. ரெட் எப்படி வருது அப்படின்னம்னா, அதுவும் பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் particles collide with oxygen molecules தான் ரெட் வருது. That is taking place 300 to 400. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னம்னா, as we go up 100 kilometer ஆஃப் சரி, 300 kilometer ஆஃப் சரி, 400 kilometer ஆனாலும் சரி, அப்போ வந்து the impact of rays which carries the particle is so heavy. அப்ப என்ன ஆகுதுன்னா, the penetrations of the, I mean the splitting of the light is so fast depending upon the atmosphere, depending upon the place at which it is working. For example, இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து 400 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க வந்து வர்ற ஸ்பிளிட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, டெஃபினெட்லி இட் வில் ஸ்பிளிட் மோர். அதே சமயத்தில் போக என்னன்னா ஸ்பிளிட்டிங் வந்து கம்மியா இருக்கும். ஓகே,
ஸ்பிளிட் அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த லாங்கர் வேவ் லென்த் லைட், அதான் ரெட், அது வெளியே வருது. ஸ்பிளிட் கம்மியா இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா அந்த கிரீன் கலர் சரி, பிங்க், அதெல்லாம் வெளியே வருது. ஓகே, we can go into the next slide. இப்போ என்னென்ன ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் அந்த நார்தர்ன் லைட் பார்த்தோம்னா இது வெரி இம்பார்ட்டன்ஸ். ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காம்போசிஷன் ஆஃப் த கேஸ் இந்த எர்த் அட்மாஸ்பியர். பேசிக்கலி நார்தர்ன் போல பார்த்து நம்ம பண்றோம். அந்த எர்த் அட்மாஸ்பியர் வந்து how much quantity of nitrogen or oxygen or helium or other gases we have அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் இருக்குது. ரெண்டாவது வந்து altitude where aurora occurs. சப்போஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 100 கிலோமீட்டர் நடந்ததுன்னா யூ வில் கெட் டிஃபரெண்ட் டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே. 100 டிஸ்பிளே நடக்கல, 200 கிலோமீட்டர் தள்ளி நடந்ததுன்னா அதுக்கு வேற டிஸ்பிளே கிடைக்கும். 400 கிலோமீட்டர் நடந்ததுன்னா யூ வில் கெட் அனதர் டிஸ்பிளே கிடைக்கும். அதனால தான் வாட் ஹேப்பன், டிபெண்டிங் அப்பான் த ஆல்டிடியூட், எது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுதோ அந்த கலர் ப்ரிடாமினன்ட் ஆகணும். சப்போஸ் 400 கிலோமீட்டர் நடந்தது அப்படின்னம்னா தட் கலர் ப்ரிடாமினன்ட்லி வி கேன் சி. ஆனா 400 கிலோமீட்டர் நடக்கல, அது வந்து டிபெண்டிங் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் to what extent it collides with oxygen or nitrogen or helium as the case may be, அதை பொறுத்து வந்து அந்த ஆல்டிடியூட் கலர் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் வந்து நார்தன் போலுக்கு மேல இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி. அதனால என்ன ஆகும் அப்படின்னோம்னா நமக்கே தெரியும், லைட் வந்து அட்மாஸ்பியர் டென்சிட்டி கம்மியா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஸ்பிளிட்டிங்கும் கம்மியா தான் இருக்கும். அடுத்தது வந்து லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்வால்வ்டு. எவ்வளவு தூரத்துக்கு அயான் பார்ட்டிகல்ஸ் வருது, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கமிங் ஃப்ரம் த சோலார் விண்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த மாலிகுல ஹிட் ஆகுது, ஆக்சிஜன் மாலிகுலோ சரி நைட்ரஜனும் ஹிட் பண்ணி எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறது, எனர்ஜி கொடுத்து அது எவ்வளவு எனர்ஜி அப்சார்ப் ஆகுது, அதை பொறுத்து இந்த நமக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ் வரும். ஓகே, இதுல என்ன சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ், எனர்ஜைஸ்டு பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த சன் வந்து இட் இஸ் கமிங் அட் 72 மில்லியன்ஸ் பர் ஹவர். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம போன தடவை நம்ம சன்னை பத்தி பாக்குறப்ப சன்னுக்கு சுத்தி வி ஹவ் காட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு படிச்சோம். நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாட்டி வி ஆல் வில் மெல்ட் அவே. ஏன்னா when particles are coming at 70 millions per hour plus debris are coming at so high speed, அப்ப என்ன ஆகும்னா நம்மளால தாங்க முடியாது, வில் ஹிட் த திங். அதனாலதான் ஒரு தடவை யூஎஸ்ல கூட ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரோபி நடந்தது. ஒரு டெப்ரிஸ் டைரக்டா வந்து ஹிட் பண்ண உடனே the entire city or something like that was totally disturbed, communication was totally lost. But the magnetic field, நம்ம எர்த்தை சுத்தி இருக்கிற magnetic fieldனால தான் it never allows these things to get into our earth. It just redirects all these particles to the other places. Invariably it goes north pole or south pole தான் போகுது. In fact, ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து இப்போ வந்து நம்ம எர்த் அட்மாஸ்பியர்ல வந்து மேல பார்த்தோம்னா நைட்ரஜன் தான் ஹையஸ்ட், 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் அண்ட் 0.93% inert gas, I mean inert gas like argon, அப்புறமேல 0.4% கார்பன் டை ஆக்சைடு. இப்போ வந்து நைட்ரஜன் ஹஸ் காட் சடன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், எனர்ஜி லெவல். ஆக்சிஜன் ஹஸ் காட் சடன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ரெண்டு தான் இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். இந்த ரேஸ் வந்து இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இவ்வளவு ஸ்பீட்ல வந்து ஹிட் பண்றப்ப நைட்ரஜன் மாலிகுல் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜன் மாலிகுல் என்ன பண்ணுது, அது வந்து என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு இட் கெட் எக்ஸைட்டட். அதனாலதான் வந்து யூ வில் கெட் டிஃபரெண்ட் கலர் வருது. ஓகே, நவ் திஸ் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் அவர் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேலே பார்த்தோம்னா நார்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கீழே அஃப்கோர்ஸ் சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு. வி ஆல்சோ கால்டு ஜியோகிராஃபிக் நார்த் போல் அண்ட் ஜியோகிராஃபிக் சவுத் போல். ஏன்னா மேக்னெட்டம் பொறுத்தளவுக்கு தெர் இஸ் ஒன்லி ஒன் நார்த் அண்ட் சவுத். ஆனால் நம்ம எர்த் வந்து இட் இஸ் ஸ்பின்னிங் ஆன் அன் ஆக்சிஸ். அதனால வந்து இட் இஸ் கால்டு ஜியோகிராஃபிக் நார்த் போல்னு சொல்லுவோம். தட் வில் பி ஸ்லைட்லி டீவியேட் ஃப்ரம் த ஆக்சுவல் மேக்னெட்டிக் ஃபோல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபோல்டுக்கும் இதுதான் வித்தியாசம். பட் we need not bother much about it. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம எர்த்தை சுற்றி பார்த்தீங்கன்னா யூ கேன் see the magnetic lines. You can see from சவுத் போல் இருந்து நார்த் போல் போயிட்டு it will enter into the space எர்த் போயிட்டு மறுபடியும் it comes out, அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். இதனுடைய
distance பார்த்தோம்னா it runs into many so many miles, so many miles. ஏன்னா ஏர்த்தை சுத்தி அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. it goes into so many miles and miles away from the earth. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, as we discuss, any particle that comes from the solar wind வந்ததுன்னா it will never get into this. It will just hit here and then being thrown out. It will be thrown out, in fact. அப்ப the magnetic field இல்லாட்டி earth will be collapsed long time. It won't alive, first of all. Even if it's alive also, human race cannot stay. ஏன்னா அந்த அளவுக்கு வர்ற பார்ட்டிகல்ஸ் வந்து ஹிட் ஆகிறப்ப ஹியூமன் பாடி cannot tolerate it, fact. ஓகே, இப்ப வந்து நம்ம சொன்னோம்னா, இப்ப வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம எர்த்துக்கு வராது. ஆனா why it is happening in நார்த் போல் வந்து பார்ட்டிகல் வந்து ஹிட் ஆகி எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா, this is the mechanism. Let's say this is the sun ன்னு வச்சுக்கோங்களேன். சன்ல இருந்து சோலார் விண்டு வருது, சோலார் எரப்ஷன் கிடக்குது. சோலார் விண்ட் கேரிஸ் lot of particles, electrons, protons, helium, ions. So many things will be coming, and they are all coming at 70 million miles per hour. அவ்வளவு ஸ்பீடா வருது. அது வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, this is our magnetic field of the earth. As it comes towards the magnetic field, it all get redirected. It won't even come there, it just moves away. ஆனா still some of the particles will come very close to north pole. Also it goes to south pole, in fact. அப்ப அங்க அப்படின்னா those particles are entering into the atmosphere ன்னு அர்த்தம். அப்ப அட்மாஸ்பியர் என்டர் ஆகுனா என்ன ஆகுது அப்படின்னா, this northern effect phenomena taking place. So this is another just aurora's illustrations. The same thing, from the sunspot we get lot of electrons through solar wind, and the solar wind comes to earth, but because of the magnetic field it just moves away. But still some of the particles enters through the northern pole. How it enters? This is the basically it enters, in fact. Okay, now you can see here, though most of the high speed particles are moving away from the magnetic field of the earth, but still there are chances that very small percentage, not very big, because very small fraction of the percentage of electrons get into the northern pole. Varrappa, that means it's already entered into our atmosphere. அப்ப அட்மாஸ்பியர் என்ன ஆகுது, லேட்டஸ்ட் எலக்ட்ரான் அப்படின்னம்னா அந்த ஸ்மால் yellow color dot தான் எலக்ட்ரான். ஓகே, அந்த எலக்ட்ரான் is going to hit the white spherical. Let's say white spherical is oxygen or nitrogen வச்சுக்குவோம் நம்ம. அது பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னம்னா, the molecule get excited. எப்படி எக்ஸைட் ஆகுது? that shows here இந்த மாதிரி ஒரு okay, one electron is attacking the white one. Once it attack, it become in the particular circular மாறுது. That's called excited. ஏன்னா இப்போ நார்மலா ஒயிட்டா இருக்கிறது என்னது எக்ஸைட் ஆகி இந்த கலரா மாறுது. ஆனா நமக்கு தெரியும், எந்த இதுவுமே எக்ஸைட் ஆச்சுன்னா it cannot stay for long. எல்லாமே வந்து it always come to the ground state. நம்மளே சில கோவம் வந்தனால கத்துறதுக்கு அப்புறமேல after some time we come to our ground level. அதே மாதிரி நம்ம வேகமா ஓடுறோம், நம்ம பிபி ஏறிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுனா, when we are at rest, naturally you are coming down to normal BP, energy comes down. அதுதான் science basically. Things cannot stay in excited level always for long. It has to come down to ground level. அப்ப excited state எதனால வருது அப்படின்னம்னா, the electron hits the molecule and molecule absorbs the energy from the electron. Energy absorb பண்ணோனே it gets activated or excited. Ground state வர்றப்ப it releases the energy. And the release of energy வர்றப்ப தான் we will get a different colors. அதுதான் whole thing. எப்படி energy release ஆகும்? Energy releases in terms of waves of certain characteristic wavelength. எந்தெந்த கலர்ல வருதோ அது வந்து you will get different colors. இப்ப ஓகே, இல்ல just I want to show them this. So இப்போ வந்து வர்ற waves electrons வந்து இப்போ let us say 100 if 100 kilometer altitudeல வந்து அந்த நைட்ரஜன் கிட்ட எக்ஸைட்டட் ஆகி
when it comes to ground வந்த உடனே it after all it has to gives out the waves. Energy releases in the form of wave, which is normally called photons அப்படிமா. லைட் அது குவாண்டம்ஸ்ல வந்து எனர்ஜி லைட்னு சொல்ல மாட்டோம், we call photons, PHOTONS photons. அந்த ஃபோட்டான்ங்கிறது வந்து ஆல்சோ எனர்ஜி வேவ் தான். அந்த எனர்ஜி வந்து நம்ம எனர்ஜி வேவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேரக்டரைஸ்ட் பை வேவ் லென்த். ஸோ நைட்ரஜனை வந்து எக்ஸைட்டில் இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வந்த உடனே வாட் எவர் இஸ் த எனர்ஜி தட் ஹஸ் கேப்சர்ட் வில் கெட் ரிலீஸ்ட். அது ரிலீஸ் ஆகிறப்ப வாட் இஸ் த வேவ் லென்த் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு ரெட் கலர் வேவ் லென்த். அப்போ லாங்கர் வேவ் லென்த் இட் கரஸ்பாண்ட்ஸ். லாங்கர் வேவ் லென்த் வெளியே வரனால தான் நமக்கு ரெட்டா தெரியுது. இப்போ வந்து இஃப் யூ கோ டு 100 to 300 கிலோமீட்டர் வருதுன்னா அப்போ லேட்டஸ்ட் அங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுங்க. Ground excited oxygen என்ன ஆகும், it also absorbs lot of energy and it goes to the excited state. Excited state இருந்து it cannot stay for long. Naturally it releases energy and comes to the ground state of oxygen, stable. Whatever energy releases, that has got certain wavelength. That wavelength characteristics of green. So அதனால தான் that green spectrum is coming. Similarly, when you go far off, altitude about 300 to 400 kilometers அங்கே you got oxygen because that is very far and oxygen also gets rapidly attacked by electrons. அங்க அதனோட எனர்ஜி லெவல் டோட்டலி டிஃபரெண்ட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா it takes lot of energy and whatever energy releases after the oxygen comes to the ground state, that energy corresponds to the wavelength of red. அதனால தான் அங்க வந்து you can see deeper red. Okay, the blue and purple are basically hydrogen and heliumனால அது வருது. They get excited but still it cannot go like all these big molecules, and hydrogen is the smallest atom, helium being inert, அதுல வந்து நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மி தான் ஹீலியத்துல, only 2 electrons தான் இருக்கு. அதனால வந்து unlike oxygen or nitrogen, there are more number of electrons are there, more shells are there. அதனால என்ன ஆகும்னா கிரவுண்ட் ஸ்டேட் இருந்து எக்ஸைட் ஆகிறப்ப ஒரு எலக்ட்ரான் ஒரு ஷெல்ல இருந்து மேல போகிறப்ப என்ன ஆகும்னா it absorbs lot of energy. எனர்ஜி இவ்வளவு அப்சர்வ் பண்றப்ப கீழே வர்றப்ப அந்த எனர்ஜி வெளியே வருது. ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த எனர்ஜி லெவல், இங்கிருந்து வர்றதுக்கு எவ்வளவு, இங்கிருந்து இவ்வளவு வரக்கிறப்பறதுக்கு இட் கம்ஸ் அவுட் தி டிஃபரெண்ட் வேவ் லென்த். அந்த வேவ் லென்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் விப்ஜேஆர். 700 வேவ் லென்த் வந்ததுன்னா ரெட் வரும், ஒன்லி 400 500 550 வந்ததுன்னா கிரீன் வரும், மற்ற கலர்லாம் அந்த இன்பிட்வீன் கலர் வரும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை northern lights are shown in different colors, especially green and red and it is showing only northern pole, and it does not take place in southern pole because of these reasons. southern pole la vandu first of all density vandu romba kammi, ரெண்டாவது வந்து molecules available also very very less, and pressure also very very less. Okay, this is I don't want to go into this big one, it's a very big one. Okay, why I brought out that Rayleigh is the Rayleigh base பண்ணித்தா ராமன் வந்து வந்திருக்காரு. சப்போஸ் Rayleigh வந்திருக்காட்டி ராமன் வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, பிகாஸ் for every scientific discovery followed by so many things. Rayleigh என்ன சொன்னார் அப்படின்னம்னா, நம்ம பார்த்தோம் ப்ளூ ஸ்கை வந்து ப்ளூவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ரேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எப்ப 1899 என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் கண்டுபிடிச்ச பல வருஷம் கழிச்சு somebody was asking them, okay, you are talking about sky is blue, what about water, what about the sea water, why that is blue அப்படின்றதுக்கு he made one statement. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, this is the culmination of Raman getting into the research. He says that the much admired dark blue of the deep sea is nothing to do with the color of the water அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் கலருடைய வாட்டருக்கும் அந்த ப்ளூக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னாரு. Then he says, but he simply the blue of the sky is seen by reflection அப்படின்ட்டாரு. ஸோ இது வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் ராமன் ஒத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து லைட்டு வந்து பட்டுட்டு வெளியே வருது. இப்போ வந்து சன்லைட் வந்து ஒரு பாலிஷ் ஸ்பேஸ் பண்ணா ரிஃப்ளெக்ஷன் வெளியே வருது, அது ரிஃப்ளெக்ஷன் அப்படிமோ. இவர் என்ன சொல்றாருன்னா, மேல இருக்கிற ஸ்கைல இருக்கிற கலர் தான் கீழே வந்து சீலுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ளூ கலரா வருது அப்படின்ட்டாரு. ஓகேவா?
இப்ப நமக்கு தெரியும் 3-4 டெர்மினாலஜி இருக்கும். ஒண்ணு வந்து ரிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது வந்து அதே சன் ரேஸ் வந்து when it goes via prism அப்ப என்ன ஆகுது, that is called refraction. ரிஃப்ராக்ஷன்ங்கிறது என்ன ஆகுதுன்னா உள்ள போயிட்டு லைட் பெண்ட் ஆயிட்டு டிஃபரெண்ட் கலர் வருது, ரிஃப்ராக்ஷன். மூணாவது வந்து ரேலே சொன்னாரு, இது ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அதே சமயத்துல வந்து மாலிகுல்ஸ்ல ஸ்மால் பிரிசத்துல போட்டா மட்டும் ரிஃப்ராக்ஷன் கிடையாது, ஸ்மால் மாலிகுல்ஸ்ல படுறப்பவுமே லாட் ஆஃப் இன்டர்ஃபரன்சஸ் வர்ற லைட் வந்து மாலிகுல்ல பட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஆகி யூ கெட் ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிறாரு. இப்போ he brought a terminology called scattering of light அப்படின்னாரு. And also he says that the quantum of scattering of light depend inversely proportional to wavelength அப்படின்ட்டாரு. அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னம்னா, ராமன் எவ்ரிபடி வாஸ் திங்கிங் ஓகே தட் குட் பி ட்ரூ அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ராமன் என்ன பண்ணாருன்னா, he was already a scholar, big scholar. He was actually in Calcutta at that time. He was a professor or something like that. He studied in Presidency College in Chennai, but after that he went to Bangalore. Then from there he worked in Calcutta. அவர் வந்து their கான்ஃபரன்ஸுக்கு லண்டன் போயிருக்கார். ஸோ வென் யூ வாஸ் டிராவலிங் த்ரூ த மெடிட்டரேனியன் சி பார்க்குறப்ப அவர் he was thinking, ஓகே இவர் வந்து ப்ளூ கலர் அப்படின்னாரு, இஸ் இட் ப்ளூ கலர் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தாரு. ரெண்டாவது வந்து வேவ்ஸ் டைட்ஸ் எல்லாம் வருது, இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி கான்ஸ்டன்டா இருக்குமா, இந்த டைட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் கையில வந்து ஒரு ஸ்மால், எப்பவுமே ராமன் வந்து he has a habit of carrying some of the equipments, ஒரு கிட் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாராமா. அதுல வந்து he was carrying Nickel prism அப்படின்ட்டு ஒன்று வச்சிருந்திருக்கிறார். அது வந்து போறப்போ ஏதோ டெஸ்ட் பண்ணியிருக்காரு, திரும்பி வர்றப்போ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு then he says that it is not because of reflection அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். So that is going totally contradicting to நம்ம ரயில்வே சயின்டிஸ்ட் சொன்னது, அவர் இங்கிலீஷ் பிசிக்ஸ் சொன்னது. people are astonishing how you can make a statement. நிறைய ஆர்குமெண்ட் நடந்தது, but he says that he is going to come up with a proof that it is not because of reflection, something else is happening அப்படின்னார். தென் கடைசியில் அந்த 1928 அவர் சொன்னாரு, it is not because of reflection, it is proved beyond doubt that because of molecular diffraction. அதனாலதான் இந்த கலர் வந்து சீல் இருக்கிற கலர் ப்ளூ கலரா இருக்குது, சில சமயம் அதே சீல் இருக்கிற கலர் கிரீன் கலரா மாறது சான்ஸ் இருக்குது, ஆல் பிகாஸ் ஆஃப் மாலிகுலர் டைஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு 1928 சொன்னாரு. தென் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் சொன்னாரு, இன்னொரு பாயிண்ட் முக்கியமா என்ன சொன்னாருன்னா, திஸ் வாஸ் நெவர் டெல்ட் பை எனிபடி எல்ஸ். அவர் என்ன சொல்லாருன்னா, இந்த மாலிகுலர் டைஃப்ராக்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு லைட்டு பாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாலிகுலர் பாஸ் பண்ணது வெளியே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மாலிகுலருடைய வேவ்ல அந்த லைட்டோடைய வேவ்ல லெட் அஸ் சே 500ன்னு வச்சுக்கோங்க, அது வெளியே வர்றப்ப 500ஆவும் வருது, அதே சமயத்துல வந்து சம் பார்ட் ஆஃப் த இனிஷியல் இன்சிடென்ட் ரே அதனுடைய வேவ்லென்த் கெட் டிஸ்டார்டட், இட் கேன் கோ டு 550 ஆர் இட் கம் டு 450. அதுதான் சொல்றாரு, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை வந்து யாருமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, ஒன்லி 1928 அவர் ப்ரூவ் பண்ணாரு. தென் ஹி சென்ட் கம்ப்ளீட் லிட்ரேச்சர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா டு, அந்த காலத்துல நம்ம ஜேர்னல் இருக்கிற மாதிரி பிசிக்ஸ்ல வந்து ஜேர்னல் கால்ட் நேச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது எல்லா மோஸ்ட் ஆஃப் த நோபல் லாரர்ஸ் சென்ட் தர் ரிப்போர்ட்ஸ் டு நேச்சர். அதை நான் போடல, அது ஒரு 20 பக்கம் இருந்தது, அதை நான் எடுக்கல. நான் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை போட்டோம்னா அதற்கு அனுப்பிச்ச உடனே தென் மெனி பீப்புள் டிட் ரிசர்ச். அந்த 2 இயர்ஸ்ல வந்து அவர் 1928 சொன்ன உடனே 1 இயர்ல வந்து மெனி பீப்புள் ட்ரை டு ஃபைண்ட் அவுட், ஷார்டிங்கர் பிளஸ் எடின்பர்க், நிறைய சயின்டிஸ்ட் வந்து they try to find out whether it is true that when you pass a single monochromatic light அப்படின்னம்னா சிங்கிள் ரே, அதாவது நம்ம விப்ஜிஆர்ல வந்து 7 கலர் இருக்குது, 7 வேவ்லென்த் இருக்குது, ஒரு வேவ்லென்த் மட்டும் எடுத்துக்கிட்டாரு, ஒரு லெட் அஸ் சே ரெட் கலர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலோட பாஸ் பண்றாரு, வாட்டர்லயோ அல்லது ஆல்காலியோ ஏதோ ஒரு மீடியம் எடுத்து அதில் பாஸ் பண்ணி வர்றப்ப பார்த்தோம்னா ரெட் வந்து இட் இஸ் லெட் அஸ் சே ரெட் இஸ் 700 நானோமீட்டர்னா வாட் இட் கம்ஸ் அவுட் இஸ் நாட் ஜஸ்ட் 700 நானோமீட்டர், சம்திங் எல்ஸ் ஆல்சோ கமிங். ஸோ தட் இஸ் சம்திங் ப்ரூஃப் தட் இட் இஸ் கால்ட் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு பேர், அதுக்கு பேர். ஸோ தட் ஹி டிஸ்கவர்ட் in 1930. He got a Nobel Prize. இதுதான் அவன் என்ன சொன்னது, அதே தான், நத்திங் எல்ஸ். ஓகே ஓகே. ஒரு இதுல என்ன இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னம்னா, எதனால வந்து அந்த வேவ் லென்த் மாறுது அப்படின்ட்டு he has given the illustration also, proof also.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ப்ளூ லைட் வந்து லேட்டஸ்டே வாட்டர் மாலிகுல்ல படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய டியூப் எடுத்துக்கிட்டாரு, அதில் வந்து ஒரு லைட் அனுப்புறாரு, ப்ளூ கலர் லைட் அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. அது இந்த பக்கம் வர்றப்ப ப்ளூ கலரா வருது, அதே சமயத்தில் வந்து என்னோட ரிஃப்ளெக்ஷன் கிரீன் லைட்டும் வருது. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, ப்ளூ லைட் வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, இட் ஜஸ்ட் நாட் டஸ் நாட் பாசஸ் த மாலிகுல் ஆஃப் வாட்டர். இட் ஆல்சோ இட் ஜஸ்ட் ஹிட்ஸ் த வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் கெட்ஸ் வைப்ரேட்டட். அது வந்து நிறைய மோட் இருக்குது, ஸ்டோக்கு, ஆன்டி ஸ்டோக்கு, நிறைய வைப்ரேஷன்ஸ் மோட் இருக்குது. எல்லாம் சிம்மெட்ரிக்கல் அசெப்டிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு எனர்ஜி தேவை இல்லையா அது மூவ் ஆகிறதுக்கு. ஸோ பார்ட் ஆஃப் த எனர்ஜி ஹஸ் டேக்கன் ஃப்ரம் த இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே லெட் அஸ் சே 700 நானோமீட்டர்னா இட் ஹஸ் காட் சம் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து அப்சார்வ் பண்ணுது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்குது. எடுத்துட்டு அது எல்லாம் வாட் எவர் டான்ஸ் தே வாண்ட் டு டூ டான்ஸ் பண்ணிட்டு, தென் you get the initial light of certain wavelength and also get the light with lower wavelength or light with higher wavelength. That depends upon what the medium he has used. So அது வந்து that is the one which is very important, that is a major discovery. அப்ப என்ன சொல்லிட்டார் அப்படின்னம்னா, அந்த change in the wavelength of the incident light, it's basically an optical fingerprints of the molecule. அதனால என்ன யூஸ் அப்படின்னம்னா, இது இருக்கிறனால ஒவ்வொரு மாலிகுல் ஒவ்வொரு வைப்ரேஷன் மோடு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாலிகுலும் இட் ஹஸ் காட் சடன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இப்போ மாலிகுல் வாட்டர் எடுத்து பாஸ் பண்ணோம்னா யூ கெட் சடன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கும். அது லெட் அஸ் சே 500, லெட் அஸ் சே 550 வச்சுக்கங்களேன். இஃப் யூ டேக் சம் அதர் மெட்டீரியல், லெட் அஸ் சே இஃப் யூ புட் சேம் திங் இன்டு பென்சீன் போட்டோம்னா அந்த பென்சீனோட ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட். அதனால யூ கெட் டிஃபரெண்ட் வேவ் லென்த். தோ யூ கெட் சம் ப்ளூ லைட் வந்தாலுமே you get a additional color which will not be a same green or will not be a same wavelength, it will be different wavelength. அப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, every molecule or every medium tends to change the wavelength of the incoming rays அப்படிங்கிறார். When you pass monochromatic light into any medium under certain circumstances, the end will be the molecules under consideration absorbs energy and it vibrates and it emits of different wavelength. So that tells you that it is every molecule has got a different vibration, and that helps to elucidate the structural formula and all. இப்போ முதல்ல வந்து இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நமக்கு தெரியாது. இப்போ மாலிகுல் வாட்டர்னா நமக்கு H2O தெரிஞ்சிடும், பென்சீன் அப்படின்னா C6H6 தெரிஞ்சிடும், சுகர் தெரியும். சில இதெல்லாம் நமக்கு தெரியாத பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து this will be very useful அப்படின்ட்டாரு ராமன் எஃபெக்ட். அதுக்கப்புறமேல் தான் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி has come. அந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி is useful in many field. One of the simplest use வந்து என்னன்னா, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி is used in so many fields. You can say let us say adulteration. இப்போ வந்து some product being adulterated அப்படின்னா, let us say wheat இருக்குது, wheat has got certain particular wavelength. monochromatic wheatல பாஸ் பண்ணோம்னா it absorbs and emanates some wavelength. ஆனா அந்த வீட்டோட வந்து let us say you mix with some sand ஏதோ போட்டோம்னா, sand is silica, wheat is carbohydrate. அப்ப என்ன ஆகும், you will not get the wheat wavelength, you will get a mixture of wavelength and sand. அதனால என்ன different wavelength கிடைச்சிடும். அப்போ we can clearly say that wavelength of pure wheat is this, whereas the adulterated product wavelength is like that, means it is not pure, adulterated. Recently என்ன பண்ண, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி is so very fast to do that. ஈவன் இப்போ வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருது. ட்ரக்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அதை போட்ட உடனே அது வந்து இட் இமிடியட்லி எமினேட்ஸ் அண்ட் சேஸ் தட் இது நார்காட்டிக்ஸா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே காமிச்சிருது. பட் இன் அடிஷன் டு தட் it is used in freshness detection, adulteration, chemical composition. Actually initially ராமனுடைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து ராமன் அந்த different in wavelengths வரும் இல்லையா, it is actually technically called ராமன் shift அப்படிமாங்க. வர்ற monochromatic X wavelength வந்து it become X plus 5 or X plus 10. So அந்த shift is called ராமன் shift. அந்த ராமன் shift வந்தனால தான் people try to find out the chemical composition, even they try to find out the chemical structure, that is called the elucidation of the structure அப்படிம்பாங்க, ஃபார்முலா அப்படிங்கிறது. அப்புறமேல harmful residues இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு
பிளான்ட் டிசீஸ் இன்ஸ்பெக்ஷன் அதை பார்க்கலாம். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மானிட்டரிங்க்கு ராமன் எஃபெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ இட் ஹஸ் காட் இன்டு சோ மெனி திங்ஸ். ஸோ ராமன் வந்தது ரேலேனுடைய கான்செப்டனால. ஆனால் ரேலே சொன்னது ஒன்று. ஃபர்ஸ்ட் நியூட்டன் சொன்னார் நமக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் சொன்னார், டிஸ்பர்ஷனுங்கிற யூஸ் பண்ணார். அவர் சொன்னதுக்கு அப்புறமேலு தென் வி ஹவ் சீன் லாஜிக்கல் ரீசன்ஸ் ஆஃப் வை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு பார்த்தோம் இந்த சி ஆல்சோ. அண்ட் ஆல்சோ வி சி டே டயத்தில் வந்து ரெட் கலர் ப்ளூ கலர் ஸ்கை, அண்ட் இந்த சன்ரைஸ் அண்ட் சன்டப்ப யூ ஹாவ் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் வருதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தி இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டரிங் அதை பற்றி ரேலேங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். அதனால தான் வந்து ஸ்கை இவ்வளோ பெரிய ஏரியா பெருசாக இருந்தாலுமே லைட் வருது, பட் இருந்தாலும் ஏரியா கவர் ஆகணுமல்ல, அங்கே தான் வந்து நம்ம ரேலே ஸ்கேட்டரிங் லா வந்தது. தட் இஸ் a very important law. that clearly signifies even today that scattering அமௌண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னம்னா வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி வேவ் லென்த் கம்மியாக இருக்கப்பனா 4th பவரில் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இட் கவர்ஸ் a huge volume. அது சொன்னார். அவர் சொன்ன வந்து கடலை பற்றி சொல்கிறப்ப he says the reflection, the sea water is blue because of the nothing to do with water, it's purely because of the reflection of the sky entire. அது சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா ராமன் வந்து was very curious to know why is it possible that sky with so much of tidal this and that can have a blue color, and sometimes it is coming greener also sometimes பார்த்துட்டு then he found out this particular research and discovered very noble thought. So the culmination of this researchers process is continuing. We don't know what is going to happen also. So this is really a science, and thankful to all these scientists, and because of these scientific things only we can able to do many things now. Adulteration பார்க்கணும், இப்போ ஏர்போர்ட்ல போனா கூட they can take the sample, take to the customs place. There is a small Raman spectroscopy is there. They can put the sample. It tells you whether it is adulterated, not adulterated, alkaloid is there, or drugs are there, what type of drug, எல்லாமே clean-ஆ காமிச்சிருது. Okay. ஓகே, 1998ல இது ஆஃப்டர் 1930ல ராமன் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு. 1998ல அவர் இருந்த இடத்துல, தட் இஸ் பேசிக்கலி இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து டெடிகேட்டட் டு ராமன் எஃபெக்ட், அது ஒரு பெரிய பிளாக் வச்சிருக்காங்க. அதில் எழுதியிருக்கிறாங்க, சார் சிவி ராமன் டிஸ்கவர்ட் இன் 1928 that when a beam of colored light entered a liquid, fraction of the light scattered by that liquid was a different color அப்படின்னு போட்டுட்டு அது வந்து ஒரு பிளாக் இருக்குது. 1998ல வச்சிருக்காங்க அது. Okay, thank you very much for listening. I hope I was clear because I was talking in both languages. Thank you very much. அப்ப எடுத்துட்டேன், கிளாப் பண்ணுங்க. Sir, excellent presentation, sir. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. many things. நார்தன் லைட்ஸ்லாம் பத்திலாம் நமக்கு டீட்டெயிலா இவ்வளவு தூரம் பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. வெரி குட் இன்ஃபர்மேஷன்ஸ். போட்டான் சிக்னல்ஸ் தெரியும், அது எப்படி வருதுன்றது நீங்க ஏற்படுங்க. இப்போ ஸ்கைக்கும் நல்ல ஒரு இப்போ ப்ளூ சீலே ப்ளூ இருக்கு, அந்த எக்ஸ்பிளனேஷன் அதாவது வெரி கிளியர். தேங்க்யூ வெரி மச். டீம் யார் வேணா பேசலாம். வணக்கம் சார், ஸ்ரீதர் இன்ஃபர்மேஷன். ஸோ பிசிக்ஸ்னால கொஞ்சம் நீங்க சத்தமா பேசினாதான் எங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்கும். சார் இப்போ கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. நான் கிட்ட வந்து பேசினதான் கேக்குது. ஓகே, நீங்க ஸ்ரீதர் சார் நீங்க சொல்லியிருந்தீங்க even at 300-400 kilometers கூட ஆக்சிஜன் மாலிகுல் டச் ஆகுதுன்றீங்க. இஸ் இட் பிரசன்ட்லி ஆக்சிஜன் மாலிகுல் அந்த அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கா? ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல வந்து ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அட்மாஸ்பியர்ல இருந்து இருக்கும். இல்ல இப்ப நம்ம ஆக்சிஜன் வந்து அது எந்த லிமிட் வரல இருக்கும் ஆக்சிஜன்? அது as you go up, I think நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு வரைக்கும் ஆக்சிஜன் இருக்குது. நம்ம ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் போறாங்க இல்லையா,
அப் டு த கிராவிடேஷனல் பவுண்டரி வரைக்கும் ஆக்சிஜன், நம்ம அட்மாஸ்பியர் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இருக்கும். as we go up, naturally the percentage will be keep decreasing. அதனாலதான் மேல போக போக வந்து கம்மி ஆகுது. 100 கிலோமீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு கிராவிடேஷன், ஜீரோ கிராவிடேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. ஈவன் ஸ்பேஸ் லேபும் 300, 400, 340 கிலோமீட்டர், 370 கிலோமீட்டர்ஸ் தான் மேல இருக்கு ஸ்பேஸ் லேபு. ஸோ நீங்க அதுக்கு மேல 400 மேல ஆக்சிஜன் இருக்கு அப்படின்றது. அதனாலதான் அந்த லைட் கிடைக்குது நமக்கு. லைட் ஸ்கேட்டரிங் ஆகுதுன்றது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ராமன் எஃபெக்ட்ல வந்து we can identify all the எல்லாமே எல்லா அடல்ட்ரேஷன் எல்லாமே நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஆமா, இட்ஸ் a very good tool. ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து இட் இஸ் மாடர்ன் இருக்குது. அது வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா ஈவன் பயாலஜிக்கல் வார்ஃபேர் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல் வார்ஃபேர் ஏஜென்ட்ஸ்லாம் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ராமன் நான் படிச்சிருக்கேன். பட் இப்போ நீங்க சொன்னது வந்து இட் இஸ் நல்ல, இட் இஸ் பேசிக் நாலேஜ், இட் இஸ் கிளியரா இருக்கு. ஸோ நம்ம சொல்றோம் இல்லையா சார், இட் டேக்ஸ் 8 minutes டு ரீச் சன்லைட். சன்லேருந்து இங்கே வர்றது. ஸோ வாட் எவர் வி ஆர் ரிசீவிங் த சன்லைட் இஸ் நாட் த சேம். அந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குன்றாங்க. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இட் டிராவல் சார் சன்லேருந்து நம்ம வர்றதுக்கு? என்ன ஐடியா? சன் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இட் இஸ் கமிங் இன்டு சம் 75 millions per hour வருது. அவ்வளோ ஃபாஸ்டா வருது. அந்த வந்து ஹிட் பண்றதுனால தான் இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் கெட் எக்ஸைட்டட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு இருக்கிறதுனால தான் எர்த் இஸ் ப்ரொடெக்டட். சப்போஸ் அந்த வர்ற ஸ்பீட்ல வந்து எர்த் டைரக்டா அடிச்சதுன்னா, சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ மேக்னெட்டிசம்னா, தெர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த எர்த் இல்லாட்டி எர்த் இஸ் நாட் தேர். And also earth is rotating, and also it's in planetary motion is purely because of the magnetic effect. Magnetism illati earth cannot do its own job. So rotate ஆகிறதோ அது இருக்காது. What we are moving is கிட்டத்தட்ட 1600 kilometers per hour we are revolving, but we are not feeling it. Earth பொறுத்தவரை we are revolving around 1600 kilometers per hour we are revolving. We are not நம்ம feel ஆகல. But it's all because of the magnetic field, because they are used to it. So nice, sir. It was a good information. Thank you so much. Thank you, sir. I think not 1600, 1000 நினைக்கிறேன். The speed of the earth, rotating speed வந்து 1000 தான் நினைக்கிறேன். ஓகே, வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். ஸ்ரீதரன் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து ரேடியேஷன் பிசிக்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்த ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. எல்லாமே ரொம்பவே என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. நிறைய நோட்ஸும் எடுத்திருக்கிறேன். ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னால் எவ்ரி சென்டென்ஸ், எவ்ரி பாயிண்ட் ஐ கேன் டேக் இட் டவுன். முதல்ல வந்து நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ரம் சொல்லும்போது தெர் ஆர் மெனி கலர்ஸ். வி ஆர் ஹியூமன் ஐஸ் கேன் சி ஒன்லி சர்டன் கலர்ஸ். ஒன்று வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரே. எக்ஸ்ரேனால அந்த ஷேட்ஸ் ஆஃப் கிரே நாங்கள் நிறைய படிப்போம். there are 256 shades of gray. அதில் நம்ம கண்ணுக்கு தெரியறது ரொம்ப கொஞ்சம் தான். நம்ம கண்ணுக்கு அவ்வளோ எல்லா ஷேட்ஸும் தெரியாது. ஸோ உங்கள் இதில் அதையும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல், நீங்கள் வந்து கலரை நம்ம பார்க்கும்போது நம்ம கண் எப்படி அப்சார்ப் பண்ணுது, இந்த கலரை வந்து நம்ம அப்சார்ப் பண்ணதாலும் இது கருப்பு வெள்ளை அப்படி தெரியுது. பேபிஸுக்கு வந்து கலர்ஸே தெரியாது. பேபிஸ்க்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும். பேபிஸ் வந்து 6 months மட்டும் அவங்களுக்கு வந்து கோன்ஸ், அதாவது 2 இருக்கு நம்ம கண்ணில், ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். கோன்ஸ் தான் கலரை டிடெக்ட் பண்ணுது. ராட்ஸ் வந்து நைட் விஷனுக்கு தான் ராட்ஸ். நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ராட்ஸ்னா ராத்திரின்னு நினச்சிக்குவேன், கோன்ஸ்னா கலர் நினச்சிக்குவேன். அப்படிதான் நான் எக்ஸாம்லாம் நான் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ராட்ஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும் முதல்ல. அப்புறம் மெதுவாக கோன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு. அதை நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலான்னு நினச்சேன். அதை நீங்கள் சொன்னதில் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப அழகாக கவர் பண்ணீங்க. அதில் வந்து முதல்ல வந்து என்னெல்லாம் விசிபிள் லைட் எங்கே மிடில் வருது, அது அந்த விசிபிள் லைட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி பிளாக் ஆகிடுது, அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, கேமா, இந்த ஃப்ரீக்வன்சி வித் அப்சார்ப்ஷன். இது சவுண்ட்லேயும் சரி, லைட்லேயும் சரி. லோ ஃப்ரீக்வன்சி வந்து நிறைய நேரத்துக்கு போகும். கிடுன்னு பேசும்போது அது கொஞ்சம் தான் அது வந்து பெனிட்ரேட் பண்ணும். ஸோ அது சர்ஃபேஸ் லெவலில் பெனிட்ரேட் பண்ணும். இது ரெட் வந்து லோ வேவ் லென்த் லோவாக இருக்கிறதுனால
லோ ஃப்ரீ, அதாவது நிறைய தூரத்துக்கு அதுக்கு உள்ள போக முடியும். அதனால தான் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா மாடு வந்து ரெட்ட நெருக்கன்னு பார்க்கும்போது ஓடி போயிடும். ஏன்னா ரெட் பார்க்கும்போது மிரளுது இல்லை, ஏன்னா மத்ததெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆயிடுது அதுக்கு. அது அந்த ரெட் வந்து ரொம்ப நேரம் போறதுனால அதுல விப்ஜார்ல கடைசியில இருக்கிறது ரெட்டு தான். அதனாலதான் மாடு வந்து ரெட்டை பார்த்தா மிரளுது, ஏன்னா அதுக்கு அந்த லைட்டு தான் அதுக்கு நிறைய நேரம் வருது கண்ணுக்குள்ள. சோ அதை நீங்க சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இத பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு காலைல என் ஹஸ்பண்ட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க சொல்ல போறீங்கன்ட்டு. அவருக்கு ரொம்ப ஆசை வரணும்ட்டு. அவருக்கு வந்து எனக்கு புரியாது தமிழு, நான் வந்து எப்படி ரிலேட் பண்ண தெரியாது அப்படின்ட்டு நிறைய புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்து நீ இப்ப படி அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது போறோம், நான் அவர்கிட்ட போய் கேட்டுக்க போறேன்ட்டு. அவர் நிறைய மேகசின்ஸ் அவர் எழுதுனதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. அவர் இதேதான் சொன்னாரு. அதாவது சர் சி.வி. ராமன் வந்து எப்படி வந்து லைட்ல வந்து there is frequency, அந்த frequency சேஞ்ச் ஆறதுனால அதனால தான் நமக்கு வந்து அந்த அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்குதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எனக்கு நிறைய. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நல்லா கவர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து எர்த் இஸ் அ மேக்னெட். சரி, நாங்க வந்து எம்ஆர்ஐ படிக்கும்போது இன்னும் நான் இது கட்டாயம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். எக்ஸ்ரேக்கு அப்புறம் வர கேமா ரேஸ் இருக்குல்ல, இந்த கேமா வந்து லோ ஃப்ரீக்வன்சி. ஆமா, அதாவது அது வந்து ரொம்ப ஹை லெவல் எனர்ஜி. ஹை லெவல் எனர்ஜினால தான் காமா நைஃபை வச்சு கேன்சரை ட்ரீட் பண்றாங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சர்ஜரி வந்து காமா சர்ஜரி தான். அது சர்ஜரி கிடையாது, அது வந்து ஒரு நைஃப் மாதிரி இருக்கும். அதை வந்து அதுல வந்து பயங்கரமா எலக்ட்ரான்ஸை வந்து பம்பார்ட் பண்ணி காமா ரேஸ் and then they target the tumor and then they cure the tumor. அது வந்து ஒரு வித ட்ரீட்மெண்ட் இப்போ அந்த காமா ரேஸை வச்சு பண்றது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்க பேசிட்டோம், ஏதாவது நடுவில் சொல்லணும்னா சொல்றேன். ஆனா எக்ஸலண்ட். சூப்பர் சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. பிரேமா மேடம் பேசுறீங்களா? நான் கொஞ்சம் தாமதமா தான் சார் இணைஞ்சேன், எனக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் தாமதமா தான் இணைஞ்சேன். பட் நிஜமாவே இது எனக்கு தெரியாத ஃபீல்டு, அதனால எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எதிர்பார்க்காம ஒரு 20 நிமிஷம் தாமதமா தான் இணைஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் ராமன் எஃபெக்ட் அப்படின்றத வந்து எவ்வளவு நல்லா வந்து சொன்னாரு அப்படின்றது. இது அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை டைரக்டா நமக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்னென்ன ஃபீல்டுல யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இதையும் கொஞ்சம் இப்ப நமக்கு வந்து அதனுடைய இப்ப வாட்டர்ல எப்படி வந்து போகுது, இந்த மாதிரி கலர்ஸ் எப்படி நம்ம இது பண்றோம், அதையெல்லாம் வந்து சொன்ன மாதிரி இந்த ராமன் எஃபெக்ட் வந்து நமக்கு வேற என்னென்ன ஃபீல்டுல அந்த இன்வென்ஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடி சைட் நமக்கு பிராக்டிக்கலா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் சார் சொன்னா நல்லா. அதுதான் லாஸ்ட் ஸ்லைடு மேடம். அது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க, அதுல எல்லா யூசஸும் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன்ஸ். லாஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அதுல வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சரி, அடல்ட்ரேஷன் அதெல்லாம் போட்டிருந்தீங்க. வெஜிடேஷன்னா டிசீஸ் வர்றது அந்த இதெல்லாம் ஒரு சர்க்கிள் போட்டிருந்ததுல கவர்ஸ். ஆமா, நிறைய இது கவர்ஸ். ஏன்னா இப்ப எல்லாமே எல்லா அப்ளிகேஷன்ஸும் இன்வால்வ்டு கெமிஸ்ட்ரி தான், எல்லா மாலிகூல்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ராமன் எஃபெக்ட் வந்து சேஸ் என்னென்ன, அதனால வந்து இட்ஸ் வெரி குட் டூல். வெரி குட் டூல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. I missed it actually. நீங்க போட்டு நிறைய இந்த யூசஸ் அந்த லாஸ்ட் ஸ்லைடு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருந்தீங்க. அது இந்த இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இந்த ஃபீல்ட் அப்படின்றது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். வசந்தி மேடம் எது சொல்லுவாங்க? இல்ல, அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 minutes பேசுறாராம். அதெல்லாம் பேசி முடிச்ச உடனே ஒரு few seconds பேசுறேங்கிறாரு. அவர் பேசிட்டோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசின பிறகு நம்ம பேசிக்கலாமே. Let him talk in English. Okay. அப்புறம் வந்து இந்த இவ்வளவு ராமன் பண்ணிருக்காருல்ல, எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா நிறைய பேருக்கு அது வந்து வெளியில கொண்டு வரல, தெரியல. சயின்டிபிக், அதாவது தமிழ்நாட்டிலேயே பாத்துங்க, எங்கேயாவது இவ்வளவு சொல்றாங்களா? சரி, ஏன் வந்து அந்த ஒரு பெரிய சயின்டிபிக் இன்வென்ஷன் அவர் பண்ணது எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம குழந்தைங்களுக்கு இது தெரியாது. அவர் வர்றாராம், பேசுறாராம். ப்ளீஸ் வெல்கம் சார்.
Good morning, sir. Good morning. Good morning. How are you? Good morning. How are you? How are you? எப்படி இருக்கீங்க சார்? Oh, How are you? fine, yeah. Good. Well, happy to know that you were talking about Sir C.V. Raman's work. Yeah, you see, I started to take interest in him after Okay. my middle school headmaster called me. Said, when headmaster calls you and sends an assistant in your 8th class, all my classmates thought, oh, this man is now getting caned by the headmaster. So I went. He had a cane in his hand. He said, look at that picture. I looked at that picture. Read the name. Your name. My name is S.V. Raman. Oh, actually, okay. C.V. Raman, go and work like him. I came to my mind that I should do something Okay. for Sir Raman. Okay. So, in my postgraduate studies, I went through this magazine. Okay. Philosophical magazine. Okay. Here I found in 1930 he had published his work. Okay. Along with other authors were Neil Bohr, Rutherford, Sir C.V. Raman. It's a very good magazine, famous magazine. So it dawned on me that there should come a day to me when I can publish my paper here. Okay. So I published my paper. Okay. 2005. Maybe you can scan it to me. Maybe Madam can scan it to us. So Yeah. See what it is. The highlight of this paper is. One second, I will show you. Of which I am very proud. I produced a spectrum like this. Okay. Little lift up, sir. You have to take it up. Take it up. Yeah. Okay. Right. Talk On something. nuclear risk, I put a spectrum like this. Okay. This is interesting because in one spectrum, I'm able to show the order to disorder transition. Okay. This is a very sharp peak on top. Okay. That is the crystalline order. Are you able to see? Yeah, it looks like you are a material science man. That means, are you a material science man? Material science. Yeah. Are you a material science man? So then, after the crystalline order, there comes the intermediate order. Okay. And comes the random order. Random All order. one spectrum. That was very pleasing to me. So, Philosophical Magazine very happily accepted my paper. Okay, that's and on Raman spectroscopy and structure of materials. Okay, that's that is good. my. I mean, you are the best person to talk on Raman spectroscopy next time. Interesting to note, very interesting to note that Sir C.V. Raman took the light through the window, collimated through a bunch of lenses, and focused it on an organic liquid, and then went on to see on a photographic plate the displacement from Rayleigh frequency to his frequency. Raman shift. So thus it came to be known that light has inelastic scattering as well. Elastic and inelastic, yeah. And then inelastic scattering. Yeah, two types are there, elastic and inelastic. Yeah. Very good. So you are basically basically material science man. Are you in material science? Material science. Yeah, he's a material scientist. Yeah. So because from the graph I could see that he's a material science person basically. Yes. In fact, madam, you can send that paper to me through email or something. Interested to know. I will scan. பெரிய நிறைய papers இருக்கு. நிறைய அவருடைய paper, அவருடைய just paper. பண்றேன். Send that one. Yeah. Because when I was doing my MSc, in MSc master postgraduate, in the last second semester, you have to do some project work. Okay. And I did a project work, and I was too pleased to publish in journals like Journal of American Chemical Society, Journal of Organic Chemical, tetrahedral letters and all. But you will not get that type of research when you do just 1 year research in MSc. It's not possible. But I made it a point that I must do something very good.
And luckily, my paper got accepted in tetrahedral letters. We submitted our results to them. Tetra means 4. So that is basically precisely all the communication that comes in only 4 pages only. And they accept only if it is a very good quality. And they immediately publish it. So mine, we sent it in April or something. In the month of May, 15th of May, we got a letter. It is accepted. It comes in June. So when I came for Viva OC, the IIT professor came for Viva OC. They are all very pleased. The MSc student is publishing a journal, a publication in tetrahedral letter, something very good, they said, in fact. So that way, normally I love to publish things, and people who are publishing, I love to see them also, in fact. Another point about Sir C.V. Raman is, I happened to go to Harvard. I was in the crystallography department there. Sir C.V. Raman had made a visit to Harvard during his very early days, and had spent 1 year fully at Harvard, looking at what is that called? Low spectrum in X-rays. Okay. So I saw his picture in the lab. So very pleasing to note that. Yeah, that's it. Thank you. Thank you, sir. Thank you. Sir, we are proud to be associated with Mr. S.C. Raman. Thank you so much, sir. Thank you. நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல. ஆமா. வணக்கம். Thank you. Thanks. Thank you, sir. Thank you very much. Super. Really, so nice. வேற யார் பேசுறது? அவருக்கு அந்த பிசிக்ஸ்னால அவ்வளவு ஈர்த்து வந்துட்டார். ஆமா, அவர் பண்ணி ரிசர்ச் பண்ணிருக்காரு அந்த ஃபீல்ட். அது கிறிஸ்டலோகிராபிக் ஃபீல்ட் அது. அதனால அவர் சார கேட்டேன், மெட்டீரியல் சயின்ஸ் மேனான்னு கேட்டேன் நானு. எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில சமயம், முக்கியமான இதுக்கு அது மாதிரி எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் இன்னைக்கு சார் ராமன் வந்துட்டாரு. இல்ல, அவருக்கு இவ்வளவு நாள் வந்து சார் வந்து பேசுறே வரல. இன்னைக்கு பாருங்க, அவரே வந்து வசந்தி மேம் சார் வராருன்னு தெரிஞ்ச ஸ்ரீதர் சார் இன்னைக்குதான் ஓரளவு தமிழ்ல பேசியிருக்காரு. இங்கிலீஷ் தான் பேசுறாரு. அவர் இன்னைக்கு இங்கிலீஷ்லயே பேசியிருப்பாரு. ரொம்ப நேரம் உட்காரத்துக்கெல்லாம் பொறுமை இருக்காது. அப்புறம் வந்து அதனால அவர் வந்து இல்ல மேடம், நீங்க சொல்றீங்க இந்த சப்ஜெக்ட்ல அவர் உட்கார்ந்துருவாரு, இருந்திருப்பாரு. கரெக்ட். இன்னொரு தடவை சார் ஸ்ரீதர் சார் பார்ட்டும் போது வர சொல்லுங்க. சீக்ரெட்ஸ் என்னன்னா, நேத்து வந்து கல்யாணி சொன்னா, நீங்க வந்து பட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது, நிறைய பேருக்கு புரியாது, ஏன்னா சயின்ஸ் இல்லையா, ஒழுங்கா தமிழ்ல பேசுங்க, காமனா பேசுங்க அப்படின்னா. இங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு என்னை பாத்துக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம். தமிழ்ல பேசி அப்புறம் இங்கிலீஷ்ல கொண்டாந்து not very much convinced, but இல்ல ரியலா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார், தமிழே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற. எனக்கு ஒரு பாதி நேரம் வரைக்கும் சப்ஜெக்ட்ல ஆழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தோணிச்சு சப்ஜெக்ட் வரும்போதுதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ரியலா நீடட் அப்படின்ற பட்டதான் இங்கிலீஷ்ல பேசுறீங்க, மற்றபடி தமிழ்ல தான் பேசுறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. வினைத்தது சார் பிபிடி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த பிபிடி அவ்வளவு ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸலென்ட் பிபிடி. வேவ்ஸ்ல ஆரம்பிச்சு அவ்வளவு நல்லா இருந்தது சார். ஆல் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். இது இந்த விப்ஜிஆரும் இந்த 7 சக்ராஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்கல்ல சார், அதுவும் ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆகுறது இல்ல சார்? அதுவும் ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட். அதுதான் அந்த ஆர்டர் கொடுக்கும். சக்ராஸ்க்கு நேம் இருக்கு, பட் ஈச் சக்ரா ஹாஸ் இட்ஸ் ஓன் கலர். இந்த கலர் ஆர்டரும் அந்த கலர் ஆர்டரும். விப்ஜிஆர் இப்படி சொல்றோம், அது ரிவர்ஸ்ல வருது 6 அந்த இதுல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சார், அவசரமா இருந்தது. இது அவசியம் எனக்கு இன்னொரு தடவை நான் பார்க்கணும் ரெக்கார்டு. சார் இன்னைக்கே அனுப்பிடுங்க சார்.
ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களை மாதிரி உங்க ஆக்சுவலா இன்னொரு முறை பார்க்கும்போது வேற மாதிரி பெர்செப்ஷன் நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அப்சர்வேஷன் அதிகமாகும். ஆக்சுவலா பார்க்கணும். நானும் அதுதான் உங்களுக்கு கேட்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு சார், இந்த 7 சக்ராஸ் மெடிடேஷனும் விப்ஜிஆரும் ரிவர்ஸ்ல இருக்கு, சேம் ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் பட் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இப்ப நீங்க அப்ப பிரேமா மேம் சொன்ன மாதிரி அந்த யூசஸ் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருந்தீங்க இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தோன்னா புட்டு பார்க்கும்போது பயம் வரும், ஐயோ இதுல அது இருக்கு அதுல இது இருக்கு அப்படின்ட்டு. அது ஒண்ணுதான் ஃபில்ட்ரேஷன் பாக்குறப்பதான் அதை யூஸ் பண்ண, இல்லாட்டி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது இது பண்ண முடியாது. கரெக்ட். அதுதான். வாங்க சிவகுமார் சார் பேசுறீங்களா? ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். உங்களுடைய நாலேஜ் ஃபுல்லா கொட்டி குவிச்சிருக்கீங்க சார். அவ்வளவு நாலேஜ் வச்சிருக்கீங்க. அது எங்களுக்கு எளிய முறையில் சொல்லியிருக்கீங்க. ஒரு வெள்ளை வெளியேந்து வரக்கூடிய சூரிய ஒளி எப்படியெல்லாம் கலர் மாறுது பாருங்க, எப்படியெல்லாம் மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. ஹைட்ரஜன் சொல்றீங்க, நைட்ரஜன் சொல்றீங்க, ஆக்சிஜன் சொல்றீங்க, ஹீலியம் சொல்றீங்க. இதனுடைய எஃபெக்ட் எல்லாம் சார் கலர் மாறுது. கிரீன் கலர் மாறுறத கூட சொன்னீங்க, இங்க ஒரு கலர் காமிச்சீங்க. இது கிரீன் கலர் என் கண்ணுல நாங்க பார்த்தது இல்லை, நீங்க ஏதோ போட்டோ காமிச்சீங்க. ரொம்ப கடைசியா ராமன் எஃபெக்ட்ல முடிச்சீங்க சார். ராமன் எஃபெக்ட் முடிச்சு ராமன் எஃபெக்ட் பயன்களை சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல அடல்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் வேற ஏதாவது மருத்துவ ஆய்வு கண்டுபிடிக்கலாம்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ராமன் எஃபெக்ட் தெரியுது, அவ்வளவுதான். தவிர இதோட பயன் இப்பதான் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மண்டல ஏறுது. ரொம்ப எளிமையா எங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னீங்க சார். ரொம்ப எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன், ஹைலி நாலேஜபிள் சப்ஜெக்ட். அது 3-4 சயின்டிஸ்டோட பேசின ஒரு ஃபீலிங் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் செஷன் சார். தேங்க்யூ ஸ்ரீபன் சார், தேங்க்யூ ஸ்ரீதரன் சார். சார் 3-4 சயின்டிஸ்ட் கூட தான் சார் பேசி இருக்கோம். ஆமா சார், ஆமா சார். இந்த சப்ஜெக்ட் நமக்கு பேசுறதுக்கு அருகவே இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளவு நாலேஜபிள் பர்சன்ஸ் அவங்கெல்லாம். சூப்பர், சாரு கேட்ட கேள்வினாலதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா கேட்டாரு. ஏன் கலர் மாறுதுன்றப்போ எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கரெக்டா சொல்லிருக்காங்க. ஓரளவு புரியுற மாதிரி. நிறைய கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளியில ஓகே இதனுடைய டீடைல் பேசுவோம் அப்படின்றப்பதான் அந்த இது வருது. அதான் கேள்வி நிறைய கேட்க தெரிஞ்சுக்கணும், அதான் மேஜர் ஏரியா நமக்கு. மகிழ்ச்சி. வினோதன் சார் இருக்கீங்களா, பேசுறீங்களா? வசந்தி மேடம் ஃபீட்பேக் சூப்பர் மேடம். வசந்தி மேடம் அவங்க ஃபீட்பேக் எல்லாம் எக்ஸலென்ட், ரொம்ப சூப்பர். எக்ஸ்பர்ட் கமெண்ட் சொல்ற மாதிரி அந்த மேடம் பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டா சொல்றீங்க கமெண்ட்ஸ் எல்லாம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. நிறைய தகவல்கள், அரிய தகவல்கள், ரொம்ப சிறப்பான உரை. நான் நேற்று அந்த ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயில் பத்தி பேசுற போது அது மகாமேரு, அதாவது தட்சிண மேருன்னு அவர் சொல்றாரு. அதுல கைலை மலையில அந்த வெயில் படுற போது ஒவ்வொரு நேரத்திலையும் கீழே இருக்க பனியும் சூரிய ஒளியும் பல வண்ணங்களை காமிக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அது மாதிரி இந்த கோயிலை பாக்குற போது சூரியனும் நிழல காட்டுகிறது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொன்னேன். அப்பதான் இந்த பேச்சு வந்துச்சு. ஸ்ரீதர் சார நான் பேசுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அது உடனே இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறி இருக்கு. நிறைய செய்திகள். நான் அந்த கிராண்ட் கன்யான் போயிருக்க போது ரொம்ப வியந்தேன். அதுல இதே மாதிரிதான் ஒவ்வொரு நேரமும் அந்த சூரிய ஒளி பாறைகள் அங்க எத்தனையோ பல கோடி ஆண்டுகளாக அந்த பாறைகள் பல நிறத்துல இருக்கு. அதனால அது சூரியன் படுற போது அதுல மேகம் மறைக்கிற போது பச்சை, அங்க இருக்கிற மலைகள்ல இருக்க பச்சை, கீழே கொலராடா ரிவர் போகுது, சின்னதா தெரியுது, அவ்வளவு இதுல இருந்து பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு கலர் அதை கொடுக்குது. அது ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு நேரம். அதுல சாயந்தரம் அந்த ஒரு ஃபார்ச்சுனேட்டா இருந்தா முழுவதும் சிவப்பாயிருது. ஏன்னா சூரியன் கலர் மாறி அது அதனுடைய இது, அதாவது கீழே இருக்கிற பொருளுடைய பிரதிபலிப்பு இருக்கு. அது 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 நடுவுல இருக்க மேகம்
அங்க இருக்க பச்சை இவ்வளவு கலந்து வித்தியாசம் இருக்கு. ரொம்ப ஒரு அருமையான உரையை கொடுத்த நம்ம ஸ்ரீதர் சாரை வாழ்த்து வணங்குறேன். ரொம்ப அருமையான மாதிரி சார் வந்து ஸ்ரீராமன் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதற்கு வசந்தி மேடத்துக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாருன்னா பேசுறீங்களா? தமிழ் சுந்தரமூர்த்தி சார், லோகேஷ், அமிதா மேடம் வாங்க. லோகேஷ் பேசுங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய ஆர்கனைசேஷன் மீட்டிங் எல்லாமே வந்து கேட்டிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தர இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்காக சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. பட் ஆனால் மைண்ட் ஒரு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தராத இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது லெக்சர் மாதிரியாவது நல்லா இருக்கு. ஸ்டீஃபன் சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து சாருக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்பெக்ட்ரம் பற்றி நிறைய சொன்னீங்க. அது தவிர்த்து வந்து பார்த்தோன்னா ராமன் சாருக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்பெக்ட்ரம்க்கு வந்து நீ டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சார் வந்து பார்த்தோன்னா வந்து வசந்தி ராமன் சார் அவங்க வந்து ரிசர்ச் பேப்பர் வந்து பார்த்தோன்னா சப்மிட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து ஒரு செஷன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. பார்ப்போம். போயிடும் அது புள்ள படம்னா. இல்ல என்னன்னா அது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அது லெக்சர் மாதிரி போயிடும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் அது வந்து எந்த அளவுக்கு டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ன்றதெல்லாம் இப்ப எனக்கே கேட்டீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. நான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, எனக்கு பிசிக்ஸும் தெரியாது. பிசிக்ஸ் நல்லா ஓடிடுவேன். அதுலயும் ரொம்ப டெப்தா போனா கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தான். பட் லோகேஷ் மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்தா ஒரு செஷன் தனியா வச்சிடலாம். நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்துட்டு ஓடி வந்துட்டேன் சார். சேர்ந்த ஒரு வாரத்துல ஓடி வந்துட்டேன் சார். ஓடி வந்துட்டேன் சார். வாங்க அமிதா மேடம் பேசுறீங்களா? பிஸியா இருக்காங்க. பிரேமா மேடம் எதனா சொல்ல வரீங்களா? நானும் உங்களோட கட்சி தான் சொல்ல வந்தேன். எனக்கு சயின்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம். நான் வசந்தி மேடத்தோட எனக்கு ஒரு ஆள் சேர்ந்துச்சு. ரொம்ப விரும்பி கேட்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வீட்டுல இல்லாத விசிட்டர் இல்லாத முக்கியமான தகவல் வந்து அதையும் நம்மள வந்து இப்பவும் தெரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. வாங்க அமுதா மேடம் வாங்க. சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து நான் இன்னைக்கு ரொம்ப ரசிச்சு கேட்கணும், ஏன்னா எனக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எப்பவுமே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா திடீர்னு கெஸ்ட் வந்து நான் அந்த இது வரைக்கும் அந்த அலைவரிசைகள் அது எப்படி எல்லாம் வருது, அந்த ஷார்ட் வேவ்ஸ் அந்த இதெல்லாம் வரைக்கும் நான் பார்த்தேன். கலர்ஸ் எல்லாம் வரைக்கும் நல்லா கவனமா பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் முக்கியமான நேரத்துல நான் வெளியில போயிட்டேன். என்னால முழுசா கேட்க முடியல. அது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா என்னோட அறியாமையால நான் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். வந்து இது வந்து அறியாமை தான், எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியல. இப்ப நீங்க வந்து லைட்டை பத்தி கலரை பத்தி சொன்னீங்க. இப்ப துணிகளுக்கெல்லாம் கலர் கொடுக்கும்போது ஒவ்வொரு கலரு நமக்கு தனித்தனியா தெரியுது. அப்ப அந்த வேவ் லென்த் எப்படி இருக்கும், அதை எப்படி கொண்டு வந்து அந்த துணியில எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, அது எப்படி ஒரே நேரத்துல பல வகையான கலர்களை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது ரொம்ப நாளா இருக்கு சார், ஆனா யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. சரி, நீங்க கலரை பத்தி சொன்னதுனால அதை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இது வந்து எப்படி நீங்க இந்த கேள்வியை எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அது நம்ம வந்து நம்ம சன்ரைஸ பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதுல வர்ற கலரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த டிஃபரெண்ட் கலர் வருது, அது என்னென்ன டிபெண்டிங் அப்ப என்னென்ன சூழ்நிலையில வந்து என்னென்ன கலர் வருதுன்னு நம்ம பார்த்தோம். லைக் மேகம் வந்து உழுவாதுன்னு பார்த்தோம், மத்தியான வேலையில பார்த்தோம்னா ஆரஞ்சு ரெட்டா இருக்குன்னு பார்த்தோம், கடல் வந்து நிலமா இருக்கு பார்த்தோம். இது ஒரு கான்செப்ட். இதுல இருந்து இந்த கலர் ஸ்பெக்ட்ரத்துல வந்ததுதான் கலர் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு வந்து.
அதுக்கப்புறம் வந்ததுதான் கலர் ப்ரிப்பரேஷன். நிறைய மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணாங்க, நிறைய மாலிகுலர் சிந்தசிஸ் பண்ணாங்க. சில மாலிகுல் எடுத்து இப்ப அமினோ ரொம்ப பண்ணுவோம். ரொம்ப சில மாலிகுல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில மாலிகுல் வந்து ப்ளூ கலர் கிடைக்கும். அந்த மாதிரி சிந்தசிஸ் பண்ணாங்க. சிலது வந்து பச்சை கலருக்கு வரும். அது மாதிரி டிஃபரெண்டா எடுத்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கிளாத்ல அப்ளை பண்ணோம்னா யூ ஹேவ் a different கலர்ஸ் கிடைக்கும். இல்ல சார், அதை எப்படி எடுப்பாங்க சார்? அந்த கலர்ஸ் எப்படி எடுப்பாங்க? அந்த கலர் வந்து அதாவது அந்த கெமிக்கலை நீங்க பண்றப்பவே என்ன சொல்றது, இப்ப காப்பர் சல்பேட்னு கேள்விப்பட்டிருக்கேன். துத்தநாக அது பார்த்தா ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, ப்ளூ கலரா இருக்கு இல்லையா, துத்தநாகம் பாத்தீங்கன்னா ப்ளூ பச்சையா இருக்கும். சில சமயம் பச்சை கலரா இருக்கும். அப்ப ஒரு கெமிக்கல் சில கெமிக்கல்ஸ் வந்து சில கலர் உண்டு இல்லைங்களா, அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி they make a pigment. அது பேர் பிக்மெண்ட்னு பேரு, தமிழ்ல என்னன்னு தெரியல எனக்கு. பிக்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னங்க சார்? டிஃபரெண்ட் கலரிங் பிக்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு செப்பரேட் ப்ராசஸ் இருக்குது. அதை வந்து ஸ்கிரீன்ல போட்டுட்டு ஸ்கிரீன்ல போட்டோம்னா ப்ளூ ரெட் என்னென்ன பேட்டர்ன் ஸ்கிரீன்ல போயிடும். போட்டுட்டு அதை வந்து ஒயிட் கலர் கிளாத் வரும், அதுல பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணி கியூர் பண்ணி வெளியே வந்தோம்னா நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு, ஒயிட் கலர் ட்ரெஸ்னா ஒயிட் இருக்கும், பச்சை சேப்பனா பச்சை இருக்கும், பேட்டர்ன் இருக்கும். சோ அதுக்கு வந்து சில டிஃபரெண்ட் ஸ்கிரீன் இருக்கு. என்னங்க அமுதாம்மா கேக்குறது வந்து இப்ப அது கெமிக்கல்ல இருந்து தான் கல்யாணி மேடம் சார் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் பேசலாம். நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. கலர் வந்து கெமிக்கல்ல இருந்து வருது, சன்லைட் இருந்து வராது, கெமிக்கல்ல இருந்து வருது. நம்ம பாக்குறப்ப உங்களுக்கு அந்த பர்టిక్యులர் கலர் தெரியும், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லுங்க கல்யாணி மேடம். இல்லைங்க சார், அமுதாம்மா கேக்குறது வந்து வேற கொஸ்டின். துணியில எல்லாம் எப்படி கலர் வருதுன்னு கேக்குறாங்க. சார் வந்து கெமிக்கல்ல இருந்து வருது, அதுதான் ஒரே விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிதானங்க? ஆமா ஆமா ஆமா. அமுதாம்மா அது வந்து சூரிய ஒளியில பட்டு வர்றது வேறம்மா. இது வந்து துணிகள்ல வர்றது வந்து இப்ப இங்க இருக்கிற கெமிக்கல்ஸ்ல இருந்து வர்ற கலர்கள். இப்ப மஞ்சள் கூட பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து எது கூடயோ சேர்ந்தா சிவப்பா மாறிடும் இல்லைங்களா? அந்த சோப்பு சில சமயம் சோப்பு தண்ணி பட்டா கூட அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் கலந்து அந்த மஞ்சள் கூட மஞ்சத்தூள் கூட அப்படியே கொஞ்சம் சிவப்பு நிறமா வெளியே வரும். அப்படிதான் கலர் உருவாகிறது. இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப வந்து காய்கறி எல்லாம் வரும்போது அதுலயும் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அந்த காய்கறிகள்லயும் இப்ப பீட்ரூட்னா சிவப்பு கலரா இருக்கு, இப்ப பச்சை மிளகான்னா பச்சை கலரா இருக்கு. அப்ப அதுல அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குன்னு அர்த்தமா சார்? அது பேர் கெமிக்கல் சொல்லக்கூடாது, அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதனுடைய உள்ள அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து இட் அப்சார்ப் பண்ணும், லைட்டையும் அப்சார்ப் பண்ணும். இப்போ வந்து பீட்ரூட் எடுத்து வச்சுங்களேன், பீட்ரூட் வந்து ஒரு டைப்பான ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் கொடுக்கும். எப்படி இந்த காப்பர் சல்பேட் சொன்ன ஒரு கலர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உண்டு. இப்போ வந்து கீரை எடுத்தீங்கன்னா பச்சையா இருக்குது, அது வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் குளோரோஃபில். குளோரோஃபில்ங்கிறது ஒரு கெமிக்கல் தான், குளோரோஃபிலும் ஒரு கெமிக்கல் தான். அது வந்து பச்சை நிறத்துல இருக்கிறது. இப்போ வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் அதுல இருக்குது, அத வந்து நாம வந்து சாப்பிடுறோம்னு சொல்றோம். இப்ப கலப்படங்கள்ல அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கலந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். அப்ப அது என்ன சார், அது எதுக்கு? நல்ல கேள்வி. அது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சரி இருக்காது இல்லையா கெமிக்கல் கலர். மேடம் நீங்க சொல்றது நேச்சுரல் கலர், அதாவது இப்ப நேச்சுரல் கலர் வந்து பீட்ரூட் எடுத்துக்கீங்களா, அது இயற்கையா வர்றது விஷயம் சார். இப்போ நம்ம சார் சொன்னாங்க இயற்கையிலேயே இருக்கிற அந்த உலோகங்கள்ல அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கையிலேயே இருக்கிறது, காய்கறியிலையும் இயற்கையிலேயே இருக்கிறது. இப்ப அந்த கெமிக்கல்ஸ் தயார் பண்றதும் அந்த இயற்கையில இருந்துதான் தயார் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அது சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் பண்றது, சிந்தட்டிக் என்ன சொல்றது, தயாரிக்கிறது சிந்தட்டிக். இதுல முதல்ல மேடம் ஆக்சுவலா வந்து இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு அமுதா மேடம் கேட்ட கேள்வி என்ன சார்னா, ரேஸ் வந்து டிஃபர் ஆகும்போது வேவ்ஸ் வந்து டிஃபர் ஆகும்போது ஒரு கலர் ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்றத நம்ம நீங்க சொன்னீங்க. அத அவங்க நேச்சுரல் கலருக்கு துணிக்கு அப்ளை பண்ற கலருக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. விஷயம் இதுதான். இது வந்து அவங்க டிஃபரன்ஸ். சார் சொன்னது வந்து ஒன்லி அந்த லைட்டிங்க்கு மட்டும்தான், புரியுதுங்களா மேடம்?
அந்த லைட்டிங் மட்டும் தான். நீங்க கேட்ட கேள்வி துணிக்கு அப்ளை பண்றது. இப்ப இந்த கலர் ஒண்ணு இருக்குதுன்னா இந்த கலர் எப்படி வந்தது? இது நேச்சுரலா கெமிக்கல் நமக்கு கிடைக்கிற கெமிக்கல்ஸை வந்து பிக்மெண்ட் பிரிச்சு நம்ம அதுல எப்படி கலர் வருதோ அதை அப்ளை பண்றாங்க. அதே டிஃபரன்ஸ் இதுல வெஜிடபிள்ஸ்ல ஒரு இது இருக்கு. வசந்தி மேடம் எதனா சொல்றீங்களா நீங்க டீட்டெயிலா? ஆமாங்க சார். அதாவது இப்போ கேரட் எடுத்துக்கிறீங்களேன், கேரட் வந்து கேரட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சொன்னாப்ல ஒரு கெமிக்கல் இருக்கு. ஆனா அதையே நீங்க நல்ல சிவப்பு கேரட்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயத்தை பூசி வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க. சாயத்தை பூசி நல்ல சிவப்பு ஆகணும் அப்பதான் வாங்குவாங்க. இல்லாட்டி அதாவது இந்த இது வாட்டர் மேலன் அது வந்து நல்ல உள்ள தர்பூஸ் அது வந்து நல்ல கலரா இருக்கணும் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அது நமக்கு உடம்பு கிடையாது. அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதை வச்சே சார் சொன்னார்ல, அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடல்ட்ரேட்டட் ஃபுட்டா இது இல்லாட்டி சரியான ஃபுட்டா அப்படிங்கறத அங்கேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொன்னாரு. இன்னொன்னு நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு வந்து நான் எப்படி நினைச்சேன்னா, இப்போ வந்து ஒரு துணிக்கு கலர் போடுறோம், அந்த கலர் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அது நம்ம கண்ணுல இருக்கிற இது. அதாவது சிலருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ்னு ஒண்ணு வரும். அந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது சில கலர்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அது சில கலர்ஸ் நம்ம வந்து எல்லா கலரும் எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல. ஆனா இப்போ வந்து சில ஷேட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு பிறவியிலேயே அப்படி இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வீட்டுல ஏதாவது குறை இருக்கலாம், இல்ல அவங்களோட நியூட்ரிஷன் இது ஏதாவது இருக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் வருது. நம்ம பாக்குறது வந்து நம்ம கண்ணுல இருக்கிற ஒரு இதனால அது அதை ப்ராசஸ் பண்ணி பிரெயினுக்கு சொல்லுது இது ரெட்டு இது கிரீன் அப்படின்னு சொல்லுது அது. சோ அது அப்படி நீங்க சொல்றீங்களோன்னு நினைச்சேன்னா, ஆனா வந்து செயற்கையா வந்து ஒரு இதை முக்கி பண்ணாங்கன்னா அது அடல்ட்ரேட்டட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப மெஷின்லாம் வந்துருச்சு. இல்ல மேடம் கேட்டது அந்த கேள்விதான். ஆக்சுவலா வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த போட்டான் சிக்னல்ஸ் நமக்கு வருது இல்லையா, ஜென்ரலா போட்டான் சிக்னல்ஸ் வருது. இப்போ ஒரு கலர்னா அந்த அந்த எல்லாமே விசுவலா வர்றது எல்லாமே போட்டான் சிக்னல்ஸ் தான். அந்த போட்டான் சிக்னல்ஸ் இதே மாதிரி இந்த வெளிச்சத்தோட கலந்து வர்றதுனாலதான் நமக்கு அந்த கலர் தெரியுதா அப்படின்ட்டு. பட் அங்க கலர் இருக்குது மேடம். அங்க இந்த துணியில இருக்கிற கலர் இருக்குது. ஆனா இது வெளிச்சத்துல கலர் வந்து நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா வெளிச்சம் தான் தெரியுது. அதுல அந்த ஃப்ரீக்வன்சி மாறும்போது அந்த கலர் மாறுது. புரியுதுங்களா? அது லைட்டிங்ல. இது வந்து கெமிக்கல். எனக்கு இன்னும் புரியல சார். இன்னும் புரியல உங்களுக்கு? எனக்கு வந்து இன்னும் புரியல. ஒரு சமயம் எனக்கு கேள்வியை இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்க தெரியலையே. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் மேடம். நீங்க கேட்ட கேள்விக்கு சார் எதை சொல்ல வராங்க? இல்ல இப்ப அவங்க வந்து ஒரு யூனிட் குட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்டைல் யூனிட். அவங்க ஈஸியா புரிஞ்சிடும். டெக்ஸ்டைலுக்காக மாத்திரம் நான் இதை தொடங்கல. அதுல இருந்து தொடங்கிக்கிட்டு இயற்கையில வர்ற நிறங்கள் எப்படி வருதுன்னு தெரிஞ்சு அதுல இருந்து கலப்பட உணவுகள் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல அதுல இருந்து கொண்டு வந்தேன். அதனால எனக்கு ஒரு ஆர்வம் தான் சார். இல்ல நான் இதை கொஞ்சம் வேறைய சொல்றேன். அதாவது சமைக்கிறது சூரியன் சமைக்குது. அதாவது இந்த பழம் காயெல்லாம் சமைக்கிறது யாரு? நம்ம வீட்டுல சமைக்கல, அது சூரியன் சமைக்குது. இப்ப இயற்கையில வர்ற போது அதுக்கு அவங்க சொல்றாங்க, இப்ப சாயத்தை எல்லாம் உட்கொண்டா கெடுதல் வருதுல. ஆனா இந்த காய்கறிகள் எல்லாம் சாயங்கள்லாம் இருக்குல்ல, அது கெடுதல் வரலையே அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டது அமுதா அவர்களுடைய கேள்விய. அதை சமைக்கிறது யாரு? சூரியன் சமைச்சு தருவது நமக்கு. மண்ணுக்குள்ள வசையும் சூரியனை கலந்ததுனால அந்த பச்சையம் மிச்சயம் எல்லாம் வருது. அதனால அது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணி மேடம் சொன்னாங்க அப்படியாங்கள அப்படியாங்க, அப்படித்தான் அப்படின்னாரு. அது எப்பவும் அப்படித்தான். அதையும் சொல்ல விரும்புங்க, வேற ஒண்ணும் இல்லை. கேள்விக்கு எப்பவுமே வீடுகள்ல கேட்கிறாங்க கேள்விக்கு அப்படியாவது கேட்டா ஆமா அப்படித்தான் தான் பதில் வருது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இப்பவும் அமுதா மேடம் இப்பவும் பதில் கிடைக்கலன்றது தெரிஞ்சு போச்சு எனக்கு. இல்ல சார் பேசுங்க, நீங்க பேசுங்க. இல்ல அவங்கள வந்து ஒரு டெக்ஸ்டைல் யூனிட்டுக்கு ஸ்மால் காமிச்சோம்னா ஈஸியா புரிஞ்சிடும் அவங்களுக்கு. இல்ல சார், அது இல்ல சார் அவங்களுக்கு ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க எப்படி கலர் கிடைக்கிறதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். நேச்சுரலா வேற, ஆர்டிபிஷியலா பண்ற கலர். நம்ம புடவையெல்லாம் கட்டுறோம், டிஃப்ரெண்ட் கலர். அது வந்து ஆர்டிபிஷியலா பண்றது கலர். அந்த கலரை வந்து டைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெமிக்கலை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஸ்கிரீன்ல போட்டோம்னா ஸ்கிரீன் வந்து என்னென்ன படம் போட்டிருக்கோ அதுல அப்பளம்னா போஸ்டர் ஓட்டுற மாதிரி தான். அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வரும்.
அது வந்து கண்ணு அப்சர்வ் பண்ணுது வேற. அதுக்கும் ஆக்சுவல் லைட் கலருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட். அந்த கலர்ல நைட்ல பாத்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா நைட்ல வந்து சன்னு கிடையாது. லைட் இருந்ததுன்னா அந்த கலரை நம்ம பார்க்க முடியும். இப்ப நடராத்திரில வந்து கலர் சேலை கட்டாலும் தெரியவே தெரியாது என்ன கலர்னு. அதுக்கு லைட் வேணும், அப்பதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து வர்றதுக்கு அது வேணும். வேற மேடம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வாய் திறந்து சொல்லுங்க நீங்க. ஆமாங்க சார், ஆமா. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஆக்சுவலா இந்த கலருக்கும் இந்த வெஜிடபிள்ல வர கலருக்கும் நம்ம கெமிக்கல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குங்க. அருமையான கேள்வி. ஆக்சுவலா இது வந்து நீ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா உங்களுக்கு? ஓரளவு புரிஞ்சிருக்குங்க சார். என்ன புரிஞ்சது சொல்லுங்க, புரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அதாவது கெமிக்கல்ஸ் வச்சுதான் கலர் வந்து தனியா தயார் பண்ணிடுறாங்க, அது வந்து தெரியுது. காய்கறிகள்ல அது வந்து ஈட்டபிள் கிடையாது. ஆமா, ஈட்டபிள் கிடையாது, சாப்பிடுற விஷயம் கிடையாது. அது கிடையாது. இந்த இயற்கை பொருள்கள்ல அந்த மண்ணுல இருந்தே அந்த இது வந்து இயற்கையிலேயே வந்துருது. அதனால அதுவும் ஒண்ணும் அதுவும் இதுவும் வேற. இது கலர் இருந்தாலும் அதுவும் இது வேற. இது சாப்பிடலாம். ஆமா, இப்ப வேற. இது சாப்பிட்டா நல்லது. கலர் கலரா சாப்பிட்டா நல்லது. வேற சார். ஆனா இப்ப நம்ம வந்து உணவு பண்டங்கள் வந்து சமைக்கும் போது சோடா சேர்த்துக்கங்கிறாங்க, வினிகர் சேர்த்துக்கங்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த ஈனோ சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சுவை ஊட்டிகள்னு ஏராளமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்புறம் இந்த தயாரிச்சு அப்படியே பயன்படுத்துற பொருள்கள்ல எதேதோ நம்ம சேர்க்கிறோம், அதனால உணவு பண்டங்கள் வந்து கெட்டு போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயற்கையை கெடாமல் வைக்கிறதுக்கு அந்த உலோக பொருள்களா, அது என்ன பொருளோ எனக்கு அது தெரியல சார். எதையோ ஒண்ணு. நீங்க கேட்ட கேள்வி சாரோட பார்த்துதான் சார் தான் ஆன்சர் பண்ண. அந்த கெமிக்கல்கள்லாம் இங்க போடுறது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு பேரு. இந்த நீ சொல்றீங்க இல்லையா, பதப்படுத்தின பொருளா ஏதோ பதப்படுத்துதல். அத வந்து அது வந்து இப்ப நார்மலா சிக்கன் கட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லயே கருப்பா மாறிடும். சிக்கன் கட் பண்ணி வெளியே வச்சாவோ அல்லது எந்த பொருளை வச்சாலும் மாறிடும் இல்லையா. அதே இது வந்து சமோசா பண்ணி மாசக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அதுக்குள்ள வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றாங்க. எல்லா ப்ராசஸ் ஃபுட்லயுமே ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். அந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் தானே சார்? அது கெமிக்கல் தான். கெமிக்கல் தான். ப்ரிசர்வேட்டிவ்னா ஒரு வந்து வயித்துக்கு நாட் குட் தான் அது சார். நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது வந்து சடன் லிமிட் வரைக்கும் பாடி கேன் டேக் இட். அதுக்கு மேல போனா பாடி எடுத்துக்காது. அதுதான் பேசிக்கலி. அதனாலதான் எல்லா நாட்டிலையுமே ஃபுட் அடல்ட்ரேஷன் ஏஜென்சின்னு இருக்குது. ஃபுட் ஏஜென்சின்ட்டு இப்ப அமெரிக்கா போனா FDA அப்படிம்பாங்க. நம்ம இந்தியால வந்து வேற இருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சார். அவங்க தான் இத பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது வேற ஹவுஸ் இல்லையா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் இதுவும் அவங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க சொல்லுவாங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, இந்த லிமிட்டுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்லது சார். வந்து இப்ப சார் இப்ப தற்காலத்துல, அதாவது இப்ப கொஞ்சம் மாதங்களா நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கறந்து உடனே குடுக்குறோம்னு சொல்லி கொண்டு வந்து குடுக்குறாங்கன்னு நாங்க வாங்க ஆரம்பிச்சோம் சார். ஒரு நாள் பாக்கெட் எடுக்கவே இல்லை, ஒரு நாள் முழுவதுமே இருந்தது. அந்த பாலை சாயங்காலம் காய்ச்சினா கெடவே இல்லை சார். அப்போ இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தானே சார்? தெரியாம முதம்மா நான் ஒரு தடவை ஊருக்கு போறதுக்கு முன்னால தக்காளி வாங்கி கார்ல வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன், மறந்துட்டு. ஒரு வாரம் பொறுத்து வந்து பார்த்தா அந்த தக்காளி அப்படியே இருந்தது, அழுகவே இல்லை. இதெல்லாம் என்னமா சொல்றது நம்ம? அது ஆக்சுவலா இன்னைக்கு வர தக்காளி எல்லா தக்காளியும் அழுகுறதெல்லாம் கிடையாது. டிஃபரண்ட் ஹைபிரிட். அது வந்து இஸ் நாட் அடல்ட்ரேட்டட். எப்படி நம்ம ரைஸ்ல வந்து சோ மெனி ஹைபிரிட் ரைஸ் வந்திருக்கோ அது மாதிரி தே ஆர் யூசிங் தட் டிஃபரெண்ட் டெக்னாலஜி வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணி வரும். அந்த ஹைபிரிட் உண்டான குவாலிட்டி என்ன அப்படின்னம்னா இட் ஓன்ட் கெட் டீகேட் சோ ஃபாஸ்ட். இப்போ நம்ம நேச்சுரல் நாட்டு தக்காளின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது 2 நாள் வச்சிருந்தாவே எல்லாம் அழுகி மக்கி போயிடும். அது ஒரு டைப்பு. அதனால என்ன பண்ணாங்க, இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த லைஃப் அண்ட் ஆல்சோ இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் இட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் டைனால ஹைபிரிட் டெக்னாலஜி கொண்டாந்தாங்க. அதுல வந்தது தான் ஹைபிரிட் கத்திரிக்காய் டொமேட்டோ எல்லாம் அது வந்தது தான். ஆனா அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னம்னா டேஸ்ட் வில் நாட் பி ஆஸ் குட் அஸ் திஸ். அது ஒன்று இருக்குது.
ரெண்டாவது வந்து ஹைபிரிட்ல வந்து சிலது குட்டாவும் இருக்கலாம், சிலது வந்து இட் ஹஸ் காட் நெகட்டிவ் இருக்குது. எல்லாமே ஃபென்டாஸ்டிக் சொல்ல முடியாது. அது வந்து when they develop and they must say இது சாப்பிட்டா இது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும். அது சொல்லுவாங்களான்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது வசந்தி மேடம் என்ன சொல்ல வரீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல சார். இதுதான் கரெக்ட் தான் அவர் சொல்றது. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்குமே அடல்ட்ரேட்டட் நல்லதும் இருக்கு, அதுல இதுவும் இருக்கு. பூச்சி வந்த மாம்பழம் தான் நல்லா டேஸ்டியா இருக்கும். உள்ள வந்து வண்டு இருக்கிறது தான் டேஸ்டியா இருக்கும். ஆனா என்ன பண்றது, இப்ப ஹைபிரிட் வந்து வேற வேற மாதிரிலாம் வந்துருச்சு. உண்மை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல கெமிக்கல்ஸ் ப்ராப்ளம், இது எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் கெமிக்கல் வந்து இன்னைக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்றாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஆனா வித் பர்மிஷனோட தான் போடுறாங்க கவர்மெண்ட்ல. ஆனா பர்மிஷன் இல்லாத சிலது சேர்க்கிறாங்கன்றது இது. பட் வருத்தத்துக்குரிய செய்தி தான் அது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு பதில் கிடைச்சதா? உங்களுக்கு 3 கலருக்கு வித்தியாசம் கிடைச்சதா? கெமிக்கல் ஒண்ணு, லைட்டிங் ஒண்ணு, வெஜிடபிள்ஸ் ஒண்ணு, நேச்சுரல் கிடைச்சதா? கிடைச்சது சார். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி கேட்டீங்க. மகிழ்ச்சி. ஐ திங்க் இந்த ஆனாலும் நான் வந்து ஸ்ரீதர் சாரை வந்து நான் தொடர்ந்து சில கேள்விகள் கேட்கறதுக்காக ஒரு இதுதான் இருக்கு எனக்கு. என்னோட மனசுல நிறைய வினாக்கள். எப்போனாலும் நீங்க அதாவது புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியல மேடம். புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, எல்லாரும் கேள்விகள்லாம் எழுதி கொடுங்க. அந்த கேள்விகளுடைய பதில வந்து செஷனாவே எடுத்துருவோம். அப்ப ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. சார் ஒரு விஷயம் சார், ஒரு கேள்வி நம்ம கேட்க ஆரம்பிப்போம், அவங்க சொல்ற பதில்ல இருந்து அடுத்த கேள்வி கேளுங்க, தப்பு இல்ல தப்பு இல்ல. வந்து அந்த மாதிரி ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி கேள்வி தப்பே கிடையாது. அப்படி கேட்டா அப்படிதான் கேட்கணும். ஆமா ஆமா ஆமாங்க சார், அப்படிதான் கேட்கணும். எனக்கு அந்த மாதிரி தான் சில கேள்விகள் நம்ம சார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு செஷன் சாரு பேசும்போதும் எனக்கு தோணும். தாராளமா நம்ம வந்து நமக்கு தெரியாதுங்கிறது ஒரு விஷயம், ரொம்பவே தெரியாத போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஏக்கமும் இருக்கும். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். ரொம்ப தெரியாது. உங்க தமிழ்ல உங்களுக்கு இதெல்லாம் தெரியல, ஒரு உங்க சப்ஜெக்ட் தெரியாது. அதை பத்தி எனக்கு தெரியாதது நிறைய இருக்கு சார். எங்களுக்கு வந்து 7ஆம் வேற்றுமை உருவம் படும் உடன் தொக்கது தெரியாதுவீங்க டக்குன்னு. சிவகணி எதனா பேசுறீங்களா சார்? சார் ரொம்ப பெரிய டிஸ்கஷன் கொடுத்தாருங்க சார். எனக்கு இதெல்லாம் பூஜ்யம் சார். சோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன் சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு ஸ்டாஃப்னஸே இப்படி பூஜ்யம் சொன்னா என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் தெரியும் சார், ரொம்ப எலாபரேட்டா தெரியாது சார். இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாருங்க சார். சோ அதெல்லாம் கொஞ்சம் மறந்துருக்குங்க சார். அதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆனா எப்பவுமே நம்ம வசந்தி அம்மா நல்ல கேள்வி கேட்டு நல்லா சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பதில்கள்ல நான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குழந்தைங்களுக்கு எப்படி அந்த இது தெரியாம இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவங்க எப்ப பேசுவாங்கன்னு, எப்படி வந்து நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு பேச்சு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நான் வசந்தி அம்மா என்ன பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப கவனிச்சு கேட்பேன் நான். ஏன்னா அதுல இருந்து நிறைய செய்திகள் வந்து நமக்கு தெரிய வரும். அதனால இங்க வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அதனால உங்களுக்கு ஒரு நன்றி. ஸ்ரீதர் சார் சொன்னது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டாபிக் இன்னைக்கு. அதனால தான் எனக்கு எப்படியா வந்துடணும்னு வந்தேன் நான். ரொம்ப நல்ல டாபிக் அது. நிறைய இருக்குங்க அதுல. நிறைய நமக்கு வந்து ஜென்ரலா வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இன்னும் சொல்லி கொடுக்கறது இல்லை அவங்க. இப்போ காலேஜ்லயும் போனீங்கன்னா அப்படின்னா ஸ்ரீதர் சார் மாதிரி ஒரு ஆளை வந்து அவங்க கெஸ்ட் லெக்சரர், கெஸ்ட் இதாவே கூப்பிட்டு வந்து ஃபேக்கல்ட்டியா கூப்பிட்டு வந்து சொல்ல வைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளவு தெரியலையே அவங்களுக்கு. ரொம்ப கொஞ்சம் தான் தெரியுது அவங்களுக்கு. ஒரு 1/10 தான் தெரியுது அவங்களுக்கு நம்ம ஊர்ல. அது ஏன் அப்படின்னா அந்த பரவலான ஒரு எஜுகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலன்றது ஒரு விஷயம் மேடம், ஆசிரியர்களுக்கே தெரியாது மேடம். ஆமா, ஆசிரியர் விஷயம். இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் அங்க இருக்குன்னா அவங்களை யூஸ் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து இப்போ
ஸ்கூல்ஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிசோர்ஸ் பர்சன் வச்சிருக்காங்க. பல இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் பர்சன் நாட் அ குவாலிஃபைட் ரிசோர்ஸ் பர்சன். ஆமா, ஏதோ சும்மா ஒரு பேருக்கு வச்சுக்கிறாங்களே தவிர அவர் ஒரு ரிட்டையர்டான வைஸ் சான்சலர், தமிழ் இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரிட்டையர்டான வைஸ் சான்சலர் டிவில பேட்டி கொடுக்குறாரு. ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னா என்னன்னா, பல இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஜி கோர்ஸுக்கு யூஜி படிச்சவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றாரு. இது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? அப்போ எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்குதுன்றது நம்மளோட கேள்வி இருக்கு. இது இன்னொரு விஷயம்னா, ஸ்டூடெண்ட்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. ஆக்சுவலா இப்ப பல காலேஜ்ல நிறைய கெஸ்ட் லெக்சர் கூப்பிடுறாங்க. ஆனா அந்த கெஸ்ட் லெக்சரை கூட, இப்ப நான் பல காலேஜ்ல கெஸ்ட் லெக்சர் போயிருக்கேன். ஆனா ஒரு கெஸ்ட் லெக்சர்னு போனோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். 2 மணி நேரம் நமக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதுல கிட்டத்தட்ட அவங்க அரை மணி நேரம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, இனாகரேஷன் போட்டு எடுத்துருவாங்க. அப்புறம் அரை மணி நேரம் சர்டிபிகேட் கொடுக்குதுன்னு எடுத்துருவாங்க. இதுல அட்டன் பண்ணாதவங்களா சர்டிபிகேட்ல கைது போட்டு கொடுன்னு கேட்பாங்க. அட்டெண்டே பண்ணிருக்க மாட்டாங்க. பல கோர்ஸ், சில கோர்ஸ் இப்ப நான் வெப் டெக்னாலஜி எல்லாம் எடுத்திருக்கேன். பல டீச்சர்ஸ் சார் இதுல ஒரு 2 கையெழுத்து கொடுக்குறேன், அதுல 2 கையெழுத்து கொடுக்குறேன், இந்த மாதிரி கேட்கறவங்களா இருக்கு. அப்ப நாலேஜே கிடையாது. அப்ப சர்டிபிகேட் எதுக்கு வாங்கி வச்சுக்கிறாங்கன்னா, இவங்க அடுத்த இதுக்கு இன்டர்வியூ அப்ளை பண்ணப்ப நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுதான் ப்ராப்ளமே. என்ன பண்றது, படிக்கிறவங்க தான் நம்ம இந்த மாதிரி அப்ளிக் பண்ணிக்க வேண்டியதா. நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுத்து நாம அவங்களை அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் நாலேஜ் சேர்க்கணுமோன்றதை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஆனா சில இன்ஸ்டியூட்ல நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, வண்டர்ஃபுல்லா இருக்குது. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில காலேஜஸ்லாம் நமக்கு நல்லா அவங்க ட்ரெயின் பண்றாங்க. இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியதும் இருக்குது, நிறைய மேம்படுத்த வேண்டியதும் இருக்குது. ஆனா சார், ஒரு கல்லூரியில லெக்சரர் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஒண்ணு, அதுல தமிழ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை வச்சிருக்காங்க சார். ஒரு காலேஜ் அந்த லெக்சரர் அம்மா சொல்றாங்க, என்ன தமிழை வச்சு ஒரு மண்ணும் புரியல, எப்படியாவது பாஸ் பண்ணலான்னு பாக்குறேன், ஒன்னும் பண்ண முடியல, இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது, என்னதான் இதை ஏன் வச்சு இப்படி உயிரை வாங்குறாங்கன்னு கேக்குறாங்க சார். அது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல அவங்க போய் பாடம் எடுக்க போறாங்க. அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல நிறைய தமிழ் மீடியம் பிள்ளைங்க வரப்போறாங்க. அந்த பிள்ளைங்க கிட்ட ஒரு தமிழ்ல பேசி ஒரு எக்ஸாம் எழுதாமையே அவங்க 3 வருஷமா இருக்காங்க. அவங்க அவ்வளவு மோசமா தமிழ சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்க இருக்கும்போது என்ன சார் பண்ண முடியும்? எப்படி அந்த பிள்ளைங்க கொண்டு வருவாங்க அவங்க? எனக்கு அப்படியே கேட்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அவ்வளோ மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது சார். அப்படி பேசுறாங்க அவங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட இங்கிலீஷை யாரும் குறை சொல்ல ஆள் இல்லை இங்க. ஏன்னா இங்க தமிழும் கஷ்டம்தான், இங்கிலீஷும் ஓரளவு கஷ்டம்தான். ஏன்னா பேசுறவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லியே நான் கேக்குறேன், ஒரு இலக்கணம் கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, என்னத்தையோ பேசுறாங்க, ஆனா எதையோ பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நாம பேசுற இங்கிலீஷும் சரி, தமிழ் தான் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி. ஏன்னா தமிழ் எல்லாருக்கும் புரிஞ்சிடும், தப்பா பேசினா இங்கிலீஷ் புரியாதுங்கிறதுனால இந்த மாதிரி எதையோ பேசி சமாளிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பண்றாங்க சார். ஸ்ரீதர் சார் எதை சொல்ல வரீங்க? டீச்சிங் இஸ் அ வெரி நோபல் ப்ரொஃபஷன் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது டீச்சிங் அருமையா இருந்ததுன்னா நிறைய பேர் நாலேஜ் அதிகமா இருக்கும். தே வில் அப்ளை இட் இன் தர் ஃபீல்டு. அதுவும் மேலும் இருக்கும். இப்போ நோபல் லாரர்ஸ்ல நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு கண்ட்ரில மட்டும் வர்றாங்க, இல்லை யூகேல வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன 3 சயின்டிஸ்டும் அங்கே யூகேக்காரன். சிவி ராமன் தான் எக்ஸப்ஷனா இந்தியன்னு. அதே மாதிரி அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, ஜெர்மனியில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே இந்த தாட் ப்ராசஸ், ஐ மீன் டீச்சிங் ப்ராசஸ் தான் அது. டீச்சர் should be able to explain, you should know the subject, you should able to understand himself and able to explain to others to understand what exactly significance. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஒண்ணுமே நான் விவேகானந்தால படிக்கிறப்ப நிறைய பேர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட் அவங்க, பட் அங்க காலேஜ் நல்லா சொல்லி தருவாங்க. இருந்தாலும் somehow they know that I be able to explain properly. நைட்டு 10 o'clock சுவாமிஜி பர்மிஷன் வந்துட்டு ஒரு 10 பேர் உட்காந்துருப்பான் ரூம்ல. அவங்க ஒரு 1 hour கிளாஸ் எடுமா, நான் படிக்கிறதா உங்களுக்கு எடுக்கிறதா இல்லை சார், சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா
சொல்லிட்டோம்னா தே ஆர் வெரி ஹாப்பி. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, the teaching methodology is also very important. அது வந்து எப்படி சொல்லி தர்றீங்கன்னு சொல்றத பொறுத்து இருக்குது. இதே கெமிஸ்ட்ரி யூ கேன் மேக் இட் போரிங், யூ கேன் மேக் இட் வெரி நைஸ் ஆல்சோ. பிசிக்ஸ் போரிங் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஃபேக்கல்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நல்லா இருந்ததுன்னா நாட் வெரி குட். நல்லா இல்லாட்டி சர்வீஸ் ஈவன் மாதிரி நிறைய பேர் வர்றதில்லை. அதான் ப்ராப்ளம். மகிழ்ச்சி, முடிச்சுக்கலாம். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 9:17. அருமை, எக்ஸலன்ட் செஷன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரியலா நிறைய தகவல்கள் எனக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாத விஷயத்துல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சி. ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் ட்ரம்பிளிங். ஏன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கன்வி எனக்கே என்ன சொல்றேன்னு தெரியல. பிரச்சனை இல்ல, நீங்க சொல்றது நல்லா புரியுதுங்க சார். ஸ்ரீதர் சார், நீங்க சொல்றது ரொம்ப நல்லா புரியுது. நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. உங்க இத வந்து விட்டுறவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் ஓடி வந்து உட்காருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால ஆர்வமா தான் வருவேன். இன்னைக்கு என்னால தொடர்ந்து கேட்க முடியாம யூடியூப்ல போட்டு கேட்டு பாருங்க. இதுல ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் வசந்தி மேடமும் வசந்தி மேடமோட சாரும் கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சார் வந்து இன்னைக்கு பேசுவார்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து இன்னைக்கு 10 நிமிஷம் பேசுனதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. மேடம், சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். Convey our regards and thanks to him. He was very curious. உடனே வந்துட்டாரு. ரொம்ப கியூரியஸா இருந்தாரு. அவர் பண்ணிருக்காரு ரிசர்ச் அந்த ஃபீல்ட்ல. அதான் அவரோட சப்ஜெக்ட் உடனே வந்துட்டாங்க சார். Thank you very much. அருமை. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமா அமுதா மேடம்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. Thank you very much. நன்றி சார். நன்றி.